ஓகே. ஸோ வெல்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம பிரவீனா டாக்ஸின் 4வது எபிசோட்ல இருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷலான எபிசோட் என்னோட டாக் ஷோவில். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைமாக நான் தமிழில் பேசி ஒரு பாட்காஸ்ட் பண்ணுறேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஃபர்ஸ்ட் செலிப்ரிட்டி கெஸ்ட் என்னோட டாக் ஷோக்கு. ஸோ அவர் யாரும் இல்லை, நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்ல அறிமுகமான மிஸ்டர் சந்தேஷ். ஓகே, ஸோ வெல்கம் மிஸ்டர் சந்தேஷ். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப எக்ஸைட்டடாகவும் இருக்குது. ஏன்னா ஒரு ஃபேன் கேர்ளாக இந்த மோமெண்ட் எனக்கு கிடச்சிது. நான் ரொம்ப தேங்க்ஃபுல்லாக கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ உங்களை அறிமுகம் நீங்களே பண்ணுங்கள். எப்பயும் எல்லாரும் பண்ணுவாங்க, இந்த வாட்டி நீங்கள் உங்களை அறிமுகம் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும். வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் சந்தேஷ். சந்தேஷ் என்றால் ஒரு சாதாரண ஒரு மனிதன் அண்ட் ஒரு பாடகன், ஒரு மியூசிக் கம்போசர் அண்ட் லிரிக்ஸ் ரைட்டர். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நடிக்க தெரியும், நடிப்புலாம். அந்த அப்புறம் இன்னும் நிறையா ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ், மியூசிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இன்னும் ரெக்கார்ட் லேபிள் ஓன் பண்ணுறது, இன்னும் கற்றுக்கிட்டே இருக்கேன். இன்னும் நிறையா ஆட் பண்ணிக்கிட்டே போகுது ப்ரொஃபைல். ஸோ உங்களுக்காக எப்பயுமே நல்ல படைப்புகளை வந்து கொடுக்கறதுக்கு நான் தயாராகவும் எப்போயுமே நான் ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இன்னும் என்ன சொல்லலாம், இன்னும் என்னை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம பிரவீனாட்ட அவங்கள்ட்டே கேட்கலாம். ஓகே, கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, முதல்ல வந்து நான் கிரேட்ஃபுல் சொன்ன மாதிரி நான் ரொம்ப உங்களுக்கு தேங்க்யூ சொல்லணும்னு நினைக்கிறேன். எதுக்கு அப்படின்னா, என்னோட டாக் ஷோ நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ தான் ஃபியூ மந்த்ஸ், இதுதான் 4வது எபிசோட். ஆனால் நான் உங்களை இந்த டாக் ஷோ கூட்டிகிட்டு வரணும், நிறையா விஷயம் ஷேர் பண்ணணும் மக்களுக்கு கூப்பிட்டப்ப நீங்கள் உடனே என்ன சொல்லுவாங்க, ஒத்துக்கிட்டீங்க, அக்ரி பண்ணிட்டீங்க. ஸோ அது என்னை வந்து ரொம்ப டச் பண்ணிச்சு. லைக் நீங்கள் ஒரு பெரிய ஸ்டார், அது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், ஏற்றுக்கொள்ளணும் ஒரு விஷயம். அவ்வளோ பெரிய ஒரு செலிப்ரிட்டி, யூ ஹேவ் சீன் யுவர் சக்ஸஸ், யூ ஹேவ் அச்சீவ்ட் ஸோ மச் இன் லைஃப். பட் உங்களுக்கு எவ்வளோ ரீச் இருக்கு, உங்களுக்கு எவ்வளோ வியூ இருக்கு, நான் பண்ணால் எனக்கு இதில் என்ன பெனிஃபிட்டு, நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு கொஞ்சம் பீப்புள் தான் உங்கள் சேனலில் தெரியும், யூடியூப் சேனலில், அப்படின்லாம் எதுவுமே கேட்கல. சேனல் லிங்க்கை கூட கேட்காம நீங்கள் வந்து ஒத்துக்கிட்டது வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. என்ன இன்ஸ்பிரேஷன்னா, உலகத்தில் இன்னும் ரொம்ப ஜெனுவின் நல்ல மனசு ஆளுங்க இருக்காங்க அப்படின்றத. இதை நான் ஒரு சீரியஸ் நோட்டில் சொல்கிறேன். ஸோ எதுவும் எதிர்பார்க்காம எனக்கு தெரிஞ்ச நாலேஜை நம்ம உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்ற உங்களோட இந்த கேரக்டர் வந்து நேற்று எனக்கு தெரிய வந்துச்சு உங்கள் கூட கொலாப் பண்ணும்போது. ஸோ ரொம்ப ஹம்பிளிங்காக இருக்குது இதை பார்க்கும்போது. அண்ட் வந்து எனக்கு இன்னும் இது மோட்டிவேஷனாக இருக்குது, இன்னும் நிறையா நல்ல கண்டென்ட் மக்களுக்கு செய்யணும் அப்படின்ட்டுன்னு. ஸோ ரொம்ப நன்றி. யா, ரொம்ப நன்றி. அண்ட் என்னோட ஐ திங்க் ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் இருக்கும்போது ஒரு ஃபேன் கேர்ள்னு நான் சொன்னேன்ல, ஐ திங்க் நான் என்னோட செகண்டரி ஸ்கூல்லேருந்து உங்கள் ஜேர்னி பார்த்து டிவியில் எக்ஸைட்டட் ஆகியிருக்கேன். ஸோ அதனால ஒரு பாட்டோட எனக்காக அமாலினா ஒரு ஸ்டார்ட், ஒரு மலே வெர்ஷன் கொஞ்சம், தமிழ் வெர்ஷன் கொஞ்சம். Amalina, Amalina, kau satu, ku tidak punya dua. 1, 2, 3 hanya kau saja. Walau bidadari datang menyerah, Amalina, Amalina, எந்தன் தேவதையே உன்னை கண்டேனே, நான் உன்னை என்றும் நேசிப்பேனே, எந்தன் காதலை நான் சொல்ல வந்தேனே. ரொம்ப தேங்க்யூ. ஐ திங்க் இது என்னோட லைஃப் டைமில் ஒரு பியூட்டிஃபுல் மூமெண்ட். ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் சந்தேஷ், உங்ககிட்ட நான் ரொம்ப இதுக்கு முந்தைய நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி என்னோட இன்டென்ஷன் என்னன்னா, நான் வந்து ஒரு டீச்சர், ஒரு ஆசிரியர். ஸோ எனக்கு வந்து எஸ்பெஷலி ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூலில் இருக்கும்போது நிறைய ஆசை இருக்கும் நம்மளுக்குலாம் வாழ்க்கையில். சிங்கர் ஆகணும், டான்ஸர் ஆகணும், இல்லை போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும், அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மியூசிக் இண்டஸ்ட்ரி, கலைத்துறை அப்படின்னு வரும்போது என்ன ஆகுதுன்னா, கொஞ்சம் பயம் வருது. இதில் நம்ம அச்சீவ் பண்ண முடியுமா, இதில் நிறைய சவால்கள் இருக்குது. மலேசியாவில் தமிழ் இண்டஸ்ட்ரியில் அவ்வளோ நிறையா நம்மளுக்கு வாய்ப்புகள் இல்லை, சம்பளம் பத்தாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனாலே அந்த ஆசையை வந்து புதைச்சிட்டு ஏதோ மித்த ஒரு வேலை, வாழ்க்கையை கொஞ்சம் ஸ்டேபிளாக எடுத்துகிட்டு போகிற ஒரு வேலையை நிறையா பேர் செய்வாங்க. ஸோ எனக்கு என்னன்னா, ஸ்டூடெண்ட் ப்ளஸ் மக்கள், ஏன்னா ஸ்டூடெண்ட் தானே ஒரு நாளைக்கு பெருசாகி அடல்ட்டாக வரும். ஸோ அவங்களுக்கு உங்கள் ஜேர்னியை ஷேர் பண்ணுங்கள். எப்படி உங்களால் தைரியமாக இந்த ஒரு சக்ஸஸை வாழ்க்கையில் இந்த இண்டஸ்ட்ரியில் இறங்க முடிஞ்சிச்சு அப்படின்னு.
தைரியம் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு கீ பாயிண்ட் வைக்கிறதுனால சொல்கிறேன். நான் சந்தித்த பயப்பட்ட சுச்சுவேஷனில் நான் தைரியமாக டிசிஷன் எடுத்து ஃபியூ டைம்ஸ் நான் லைஃப்பில் அந்த மாதிரி வந்திருக்கேன். அதில் மொதல் ரொம்ப சேலஞ்சிங்கான கட்டம் வந்து ஸ்டார்ட் பண்ணது, சிங்கிங் ஸ்டார்ட் பண்ணது வந்து 5-6 வயசில். ஓகே, 6-7 வயசில். அப்போயே எனக்கு வந்து ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸுக்கு என்னைய கூட்டிகிட்டு போயிடுவாங்க. நான் வீட்டில் பாடிட்டு இருந்தேன். அண்ட் தென் எங்கள் அப்பா ஒரு மியூசிஷியன், எங்கள் தாத்தா ஒரு மியூசிக் டீச்சர். அவர்கிட்ட எங்கள் அப்பா லேர்ன் பண்ணாங்க. எங்கள் தாத்தா 60s, எங்கள் அப்பா வந்து 70s 80ஸ்க்கு அப்புறம் 90ஸ்லாம். அப்புறம் இதை பார்த்து தான் இன்ஸ்பயர் ஆகணும். ஆக்சுவலி வீட்டில் எல்லாமே பாடுவாங்க, மியூசிக் பேக்ரவுண்ட் தான் வீட்டில். ஸோ நான் 6 வயசில் பாட்டு படிக்கும் போது அதை பார்த்துட்டு அவங்க உடனே ஸ்டேஜெலாம் கூட்டி போயிட்டாங்க. அங்கே போகும்போது தான் ரொம்ப பயமாக இருக்கும். டொக்கு 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 ஹார்ட் பீட் அடிக்கும் என் பேருக்கு சொல்லும் போது. அடுத்தது இவங்க வர அங்கே தான் நான் அந்த இதை சேலஞ்சை சந்தித்தேன். டக்கு டக்கு டக்குன்னு அடிக்கும், இதயம் வேகமாக அடிச்சுக்கும். ஸோ அந்த டைமில் பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே, நான் எதையும் முடிஞ்ச அளவுக்கு எந்த இந்த மைண்டில் டிஸ்டர்ப் வருதோ அது எல்லாத்தையும் ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு அந்த பெர்ஃபார்மன்ஸை முடிச்சிடணும். அங்கே தான் என்னோடய தைரியத்தை நான் பயன்படுத்தினேன். அதுக்கப்புறம் 7 வயசு 8 வயசு இந்த ப்ரைமரி ஸ்கூல்ஸில் நிறைய ஈவெண்ட்ஸ் எல்லாம் என்னைய சின்ன சின்ன ஹரி கேன்டீன், ஹரி குரு அந்த மாதிரி ப்ரெசென்டிங் பண்ணுற வாய்ப்புகள் நிறையா அப்படியே ஆசையாக இருக்கும். பாட்டு படிக்கிறது ஆசை தான், என்னுடைய கோல்டு, என்னுடைய ட்ரீம் தான். பட் என்னன்னா அந்த பயம் இருந்துக்கிட்டே இருக்கும், அந்த நர்வஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அப்பப்போ வந்து இந்த ஒரு பெரிய கூட்டத்து முன்னுக்கு பாடுறமோ இந்த பயத்தை கொடுக்கும். என்னென்னமோ கை காலம் நடுங்கும், அப்படி காய்ச்ச வரலாம் வரும், என்னென்னமோ வரும். பட் எல்லாத்தையும் சமாளிப்பேன். அந்த டைம்லேயே எனக்கு இந்த மாதிரிலாம் வரும். அப்போ நான் ஓகே, ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் என்னையை நானே படிச்சுட்டு இல்லைன்னா எனக்கு இன்னொரு பயமாக வரும். ஐயோ இதில் கரெக்டாக பண்ணலன்னா அடுத்து இன்னொரு ஸ்டேஜ் வாய்ப்பு கிடைக்காம போயிருமோ அப்படின்ட்டு. ஏன்னா அந்த இப்படி இந்த புஷ் கொடுத்துட்டே இருக்கும். அந்த பயத்திலே ஒரு புஷ் பண்ணிவிட்டு தைரியத்தை வரவழைச்சிட்டு அப்படியே போவேன். அப்புறம் இந்த மாதிரி நிறைய சிச்சுவேஷன். ஆனால் அன்டில் இப்போ வரைக்கும் அப்படி அப்புறம் ஒரு கட்டத்தில் அந்த ஓகே ரொம்ப போதரிங்காக இருக்குது, இல்லை பேர்டனாக இருக்கிற மாதிரினா வரும். எப்படின்னா இப்போது நம்ம ஸ்கூல் டைமெல்லாம் முடிச்சுட்டு இந்த எக்ஸாம்லாம் வரும்ல, இந்த யூபிஎஸ்ஆர் டைமு, பிஎம்ஆர், எஸ்பிஎம், இந்த மாதிரி டைம்லாம் இந்த மியூசிக் வந்து என்னுடைய படிப்பை வந்து பாதிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், இப்போ ஒரு வீட்டில் வந்து பசங்க மியூசிக் எல்லாத்தையும் கரெக்டாக எல்லாத்துக்கும் ஸ்கெட்யூல் கரெக்டாக இருக்கும். இந்த ஜட்வாலில் வந்து இப்போது இந்த இது மியூசிக் டைம் இப்படி இருக்கும். எனக்கு வந்து அப்படி இல்லை. ஸ்கூல் டைமில் வந்து மியூசிக்கு என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியல. முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து தான் அந்த ப்ராக்டிஸ்லாம் இருக்கும். ஸோ இதை சமாளிக்கக்கூடிய ஒரு பேர்டன் வந்துச்சு கொஞ்சம். ஏன்னா மியூசிக் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகுது, மற்ற சப்ஜெக்டை விட மியூசிக் ரொம்ப இதாக இருக்குது சொல்லி. அன்டில் எப்படின்னா ஸ்கூலில் வந்து டீச்சர்ஸ் எல்லாம் என்னுடைய அந்த நான் ரொம்ப குறும்புத்தனமாக ரொம்ப நாக்காலாக இருப்பேன். அவங்க என்கிட்ட என்ன ஸ்பெஷல் இருக்குதுன்னு சொல்லி டீச்சர்ஸ் கண்டுபிடிக்கப்பேன். நான் எல்லாம் மீட்டிங்லாம் போட்டு என்னைய கூட்டி போய் உனக்கு என்ன பண்ணலாம் அந்த பையனுக்கு அப்படி. அப்போ மியூசிக்கை வந்து அவங்க என்கிட்ட இருக்கிறத ஐடென்டிஃபை பண்ணாங்க. நான் எப்போ பார்த்தாலும் பாட்டு படிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். அப்போது அவங்க என்ன செஞ்சாங்க, முறைப்படி என்னைய வந்து மியூசிக் கிளப் இருக்கும், கிளப் போரியா இருக்குது ஸ்கூலில், அதில் என்னைய சேர்த்து விட்டாங்க. எல்லாம் செகுலாம் மீட்டிங் பண்ணி இவனை எப்படியாவது இது பண்ண சொல்லிட்டு. ஸோ எனக்கு ப்ரைமரி ஸ்கூல்லே எனக்கு இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நடந்துச்சு. டீச்சர்ஸ் எல்லாம் நோட்டீஸ் பண்ணாங்க அந்த டேலண்ட்டை. ஸோ என்னைய வந்து அந்த மியூசிக் கிளாஸில் உட்கார வச்சு அந்த கிளப்பு, அப்புறம் ப்ளஸ் இந்த ஸ்கூல் டு ஸ்கூல் காம்படிஷன்லாம் வரும், டைரா லெவல், நெகிரி லெவல், அந்த மாதிரிலாம் என்னை கூட்டி போயிட்டு நிறையா வின் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் நான் வந்து மியூசிஷியனாக இருந்தேன். அந்த கிளப் போரியாவில் வந்து நான் வந்து மியூசிஷியன். சம்டைம்ஸ் நான் வந்து கம்போஸ் பண்ணுவேன், அந்த மெலடி கம்போஸ் பண்ணுறேன். இன்றைக்கி உள்ள போட்டிக்கு ஒரு மெலடி கம்போஸ் பண்ணுவேன். ஸோ இதெல்லாம் எனக்கு சேலஞ்ச் பாருங்கள். நான் அந்த வயசில் இதெல்லாம் சமாளிச்சுட்டு வந்துட்டேங்க. ஸோ பண்ணி ஓகே பண்ணுவேன். பயம் இருக்கும், பட் இருந்தாலும் அந்த புஷ் நான் சொன்னால அந்த புஷ் கொடுத்து ஓகே பரவாயில்ல செஞ்சு ஒரு சக்ஸஸ் வரணும். அப்போ தான் அடுத்த லெவல் வேறு சான்ஸ் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி ப்ரைமரி ஸ்கூலில் நல்லா சக்ஸஸ் பண்ணிவிட்டு செகண்டரி ஸ்கூலில் இன்னும் கொஞ்சம் எனக்கு பேர்டன் கொஞ்சம் ஜாஸ்தியாச்சு. ஏன்னா அங்கே வந்து நம்ம செகண்டரி ஸ்கூல் முடிச்சுட்டு நம்ம ஜாப் வேறு மாதிரி விஷயம்லாம் போவோம், காலேஜ் போகணும், அந்த மாதிரி படிப்பு கண்டினியூ பண்ணணும். அந்த மாதிரி அங்கே வந்து எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு. ஏன்னா எங்கள் ஃபேமிலியில் வந்து நாங்கள் ரொம்ப சாதாரணமான ஃபேமிலி. வீட்டில் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து 13 பேர் பிள்ளைங்க இருக்கோம்.
ஸோ பெரிய குடும்பம். ஸோ பட் இருந்தாலும் நாங்கள் நிறைய சிரமத்தை வந்து நாங்கள் சமாளிக்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ அப்போது பார்த்தீங்கன்னா ஸ்கூல் செகண்டரி ஸ்கூல்லாம் தாண்டி வரும்போது அப்பயும் எனக்கு வந்து இந்த மாதிரி போராட்டங்கள்லாம் இருக்கும். இந்த மியூசிக் வந்து நம்மளை எப்படி இதில் ஃப்யூச்சர் இருக்கா, நீங்கள் சொன்ன மாதிரி சில பேர் பயப்படுவாங்க. அந்த ஒரு பயம். ஓகே பரவாயில்ல, கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நிறையா இப்போது நம்ம இந்த மியூசிக் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் நிறையா அதாவது அதுக்கு ஃபெயிலே கிடையாது. இன்றைக்கி கூட இன்றைக்கி தேதிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளுக்கு நம்ம இப்போ உள்ள மீடியாவில் பார்த்திங்கன்னா ஒரு நாளில் எத்தனையோ பாடல்கள் ரிலீஸ் ஆகுது. அதை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ அவ்வளோ வேகமாக இந்த இண்டஸ்ட்ரி இருக்கும் போது ஸோ ஒரு தொலைநோக்கு சிந்தனை ஸோ இதெல்லாம் பார்க்குறோம். நம்ம இடத்துல லோக்கலாக அந்த மாதிரி அவுட்புட் ரொம்ப இல்லைனாலும் அந்த டைமில் நான் செகண்டரி ஸ்கூல் என்னோட டைமில் நிறையா வெளிநாட்டு ப்ராடக்ட் வந்து நம்ம ஊருக்கு வரும். பார்ப்போம். ஓகே அப்போது இதில் நல்ல ஒரு கரெக்டாக சீரியஸாக உண்மையாலுமே அதை நம்ம கற்றுக்கிட்டோமா, ஸ்டடி பண்ணோமா, உண்மையாலுமே ஃப்யூச்சர் இருக்குதுன்னு சொல்லி அப்போது அதை ஒரு பேர்டனாக நினைக்காம, ஒரு போதரிங்க நினைக்காம கரெக்டாக நான் டைம் கரெக்டாக வகுத்து ஸ்கூலுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணி. ஆனால் அங்கேயும் எனக்கு நிறையா என்ன சொல்லுவோம், நிறையா ஸ்டேஜஸ் கிடச்சிச்சு. எப்படி ப்ரைமரி ஸ்கூலில் நிறையா ஈவெண்ட் பாடியிருக்கணும், அதேமாதிரி செகண்டரி ஸ்கூல்லேயும் நிறையா இந்த மாதிரி ஸ்கூல் ஈவெண்ட் எல்லாத்தையும் என்னை வந்து ஒரு ஆர்டிஸ்டாக ஸ்கூல்லே ஆர்டிஸ்ட்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி ட்ரீட் பண்ணாங்க. அந்த மாதிரி அவ்வளோ சப்போர்ட்டிவான ஹெச்எம் எல்லாத்துக்கும் அந்த ஒரு என்னை அவ்வளோ இதாக பார்த்தாங்க ஸ்கூலில். நல்ல ரெஸ்பெக்ட் பண்ணி நான் வந்து ஸ்கூலாக்க பங்சான் அந்த மாதிரி. ஸோ ஸ்கூலாக்க பங்சான் வந்து அவ்வளோ ஒரு தமிழ் மாணவனாக இருந்தாலும் அவங்க வந்து ஒரு அந்த மலாய்க்காரர்கள், சைனீஸ் எல்லாமே அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் சொல்லி அந்த மாதிரி ஒரு கலர்லேயே அப்படியே நீங்கள் கொண்டு வந்தாங்க. நிறையா இப்போ இன்னும் கூட எனக்கு ஞாபகம் இருக்குது. ஸ்கூல்லேருந்து காலையில் நகாராக்கு பாட்டு பாடுவோம் தப்பாக பிரிம்புனால எனக்கு அந்த டைமில் என்ன பண்ணுவாங்க, சம்டைம்ஸு என்னை ஸ்டேஜ் கூப்பிட்டு மேலே ஏற்றி வச்சுட்டு ஓகே பிஃபோர் நம்ம வந்து நகாராக்கு பாடுறது முன்னுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சம்டைம்ஸ் காலையில் ரொம்ப வீக்காக இருப்பாங்க, அப்படியே ரொம்ப லேசியாலாம் இருப்பாங்க, தூக்கம்லாம் இருக்கும். அப்போ என்னை ஏறி வச்சு காலையில் மேடையில் ஏற்றி ஒரு 3 பாட்டு 2 பாட்டு பாட வைப்பாங்க. சும்மா எதை எலிகேட் சாங்ஸை பாடு இது பாடு சொல்லிட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அப்படியே ஒரு மாதிரி கூஸ்பம் ஆகி காலையில் கை தட்டி அந்த மாதிரி. தெரில மற்ற ஸ்கூலில் இது நடந்திருக்குமா தெரில, எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். இந்த மாதிரிலாம் நான் எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க அந்த டீச்சர்ஸ் எல்லாம், என்னை அவ்வளோ இதாக பார்த்தாங்க. அப்புறம் அதையும் பார்த்து ஓகே என்னோடய ஃப்யூச்சர் என்ன உணர முடியுது, இந்த மியூசிக்கில் எப்படி இருக்கும், அப்படி இதில் ஃபோக்கஸ் பண்ணால் முடியும் அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் முடிச்சிட்டோன்னே நான் ஸ்கூல் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் எஸ்பிஎம்க்கு அப்புறம் நான் கண்டினியூ பண்ணல, ஸ்டடி எதுவும் கம்ப்ளீட் பண்ணல. ஏன்னா என்னோடய ஃபேமிலியோட சிச்சுவேஷனை புரிஞ்சு நான் ஓகே நம்ம ஹெல்ப் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ நிறையா ஃபியூ கம்பெனிஸ் வேலைலாம் செஞ்சுக்கிட்டே பார்ட் டைமாக சிங்கிங் ஈவெண்ட்ஸு நிறையா இந்த ப்ரைவேட் பார்ட்டிஸ், பர்த்டே பார்ட்டிஸ், வெட்டிங் டின்னர், ஸ்டேஜ் ஷோஸு, கோயில் திருவிழா நிகழ்ச்சி, கச்சேரி எல்லாமே எதுவும் விட மாட்டேன். எதுவாக இருந்தாலும் எல்லாமே மியூசிக்லேருந்து வர ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான், எல்லாமே ஸ்டேஜ் தான் எனக்கு, எல்லாம் சேம் தான். ஸோ நிறையா ஸ்டேஜஸ் அதில் பார்த்துருக்கேன். ஒவ்வொரு தடவையும் அந்த வேலை செய்யும் போது பயம் வந்துச்சு. ஒரு டைமில் லைக் 18-19 வயசில் அப்போது வந்து ஒரு பயம், ஐயோ கரெக்டான ரூட் எடுக்கிறோமா, இதில் போனால் ஓகேவா. அப்போயும் நான் அந்த டிகிரியும் சொன்னலை, டிகிரி வர வச்சு ஓகே முடியும், நான் கரெக்டாக தான் போகிறேன், ஓகே ட்ரை பண்ணிட்டு அப்புறம் ஒரு 20+ வரும்போது அப்பயும் அந்த சந்தேகம், ஐயோ கரெக்டாக இதில் ஃப்யூச்சர் இருக்கா, இதை போய் ஏதாவது ஜெயிக்காமல் விழுந்துட்டோம் நான் என்ன பண்ணுறது. அப்போது ஒரு பிரேக் போட்டு யோசிச்சு அப்புறம் கொஞ்ச நாள் ஸ்டாப் பண்ணி ஒர்க்கை மட்டும் போய் ஃபோக்கஸ் பண்ணி, ஏன்னா அங்கே மேரேஜ் வயசு வரும். ஸோ ஒர்க்கை மட்டும் இது பண்ணிட்டு இருந்தது ஒரு கன்ஃபியூஷன் தான். ஆனால் அந்த நம்பிக்கை விடலை, உள்ளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஓகே இல்லை இது நம்ம முடியும்னு ஒரு டிகிரியும் சொல்லி அதை சம்டைம் டிகிரி காணாம போயிடும் டோட்டலி. ஆனால் நம்ம டெவலப் பண்ணணும், அந்த ஃபயரை டெவலப் பண்ணணும். இதை நான் அப்புறம் தான் கற்றுக்கிட்டேன். அந்த ஃபயர் குறைஞ்சாலும் அமைஞ்சாலும் அந்த ஃபயரை நம்ம தான் கிரியேட் பண்ணி அதுக்கு உயிர் கொடுத்துட்டே இருக்கணும். ஸோ அதுக்கு வேலை செய்யணும் ஆக்சுவலி. அப்போ எனக்கு இதெல்லாம் எனக்கு வீக்காக தோணுச்சோ, இதெல்லாம் நான் மிஸ் பண்ணுற மாதிரி தோணுச்சோ அதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ண ஆரம்பித்தேன். லைக் ஓகே மியூசிக்கில் நிறையா வெரைட்டிஸ் இருக்குது, ஒரே மோனோவாக ஒன்று மட்டும் போனால் செட் ஆகாது, நம்ம நிறையா வெரைட்டிஸ்லாம் பண்ணணும். லைக் அப்போ தான் நான் என்ன செஞ்சேன், மலாய் பாட்டுலாம் பாட ஆரம்பித்தேன்.
தமிழ் பாட்டு மட்டும் பத்தாது, மலாய் பாட்டு உங்களோட ஒரு யூனிக் இதை கொண்டு ஸோ வந்தீங்க. நம்ம அப்படியே நம்மளோட மோனோவை ஸ்டேரியோ ஆக்கிற ஒரு விஷயம் அப்படியே வைட் ஆக்கணும் நிறைய. ஏன்னா மலேசியாவில் இருக்கும் இங்கே மல்டி ரேசஸ். ஸோ அப்படி நான் வெளியாகும் போது பார்த்தீங்கன்னா மல்லே சேனல்ஸ் டிவி ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் என்னை கூப்பிட ஆரம்பித்தாங்க. லைக் டத்தோ டேவிட் ஆர்முகம் அவரோட ஒரு ஷோவில் அவரு கூடயே பாடுறது வாய்ப்பு ஒரு 2 times 3 times எனக்கு கிடச்சிச்சு. அந்த மாதிரி லெஜெண்ட்ஸ்லாம் டத்தோ ஆவி, அப்புறம் டத்தோ சித்தி நூர் ஹலிசா எல்லாத்தையும் பார்த்தேன். ஏன் நான் ஒரே ஒரு லாங்குவேஜில் இல்லாமல் அப்படியே மாற்றி மலையும் பண்ண பிறகு நான் நிறைய பேரை பார்த்தேன். அவங்கெல்லாம் பார்க்க சந்திக்க அவங்ககிட்ட பேச நிறைய கற்றுக்கிட்டு ஓகே ரைட். ஏன்னா அவங்களாம் சக்ஸஸாக வந்தவங்க. ஸோ நிறையா இன்புட் எனக்கு கிடச்சிச்சு. தைரியத்தை திருப்பி வளர்த்து வந்தேன். அப்போ யோசிப்பேன், இப்போ சக்ஸஸ் ஆனவங்களாம் எப்படி, எதுக்கு நம்ம பயப்படுறோம்? அப்போ அவங்களாம் என்ன பண்ணியிருப்பாங்க? அப்போ அவங்களும் என்னை மாதிரி தான் கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்க, நிறைய சேலஞ்சு சந்திச்சிருப்பாங்க. அப்போது அவங்க போல்டான ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க, டிசிஷன், டெட்டர்மினேஷன். நானும் அதை ஃபாலோ பண்ணி இன்னைக்கு வரைக்கும் வந்துக்கிட்டு இருக்கேன். எவ்ரிடே நம்மளுக்கு சேலஞ்சு தான் வாழ்க்கை. அடுத்தடுத்து ரொம்ப ரொம்ப அழகாக சொன்னீங்க சந்தேஷ், உங்கள் ஜேர்னி கடந்து வந்த பாதை. எனக்கு இதிலேருந்து என்ன ரொம்ப ஒரு விஷயம் என்ன இன்ஸ்பயர் பண்ணிச்சு இப்போ உங்ககிட்ட இருந்துன்னா, ஒரு டீச்சரோட ரோல் எவ்வளோ முக்கியம். அந்த உங்களோட அந்த டேலண்ட்டை வந்து அவங்க ஐடென்டிஃபை பண்ணி அது ஸ்கூலில் இப்போ நீங்கள் சொன்னதுலேருந்து எனக்கு தெரியுதுன்னா, ஸ்கூலில் உங்களோட ஒரு பெரிய அந்த மேடை வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு தைரியத்தை கொடுத்துருக்கு. என் சந்தேஷ்னா நம்ம ஹீரோ அப்படின்னு உங்களை அங்கே தான் நிப்பாட்டியிருக்காங்க ஹீரோவா. லைக் ஒரு ஸ்கூலே உங்கள் பாட்டை கேட்டு ஸ்டார்ட் பண்ணி இருக்கு. ஸோ அப்போ ஒரு டீச்சராக நான் பிள்ளைங்களை வந்து எவ்வளோ அவங்கக்கிட்ட இருக்கிற டேலண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து என்ன சொல்லுவாங்க வெளியே கொண்டு வந்து அதுக்கான வாய்ப்பை அவங்களுக்கு கொடுக்கணும். இப்போ இந்த உங்களை கிளப் போரியால சேர்த்து விட்டாங்க. இப்போ இதே அவங்களை தூக்கி ஒரு இங்கிலீஷ் கிளப்ல சேர்த்துருந்தா, இல்லை ஒரு டிஃப்ரெண்ட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு செஸ் கிளப்லையோ எதுலையாச்சும் சேர்த்து விட்டுருந்தா அது வளர்ந்துருக்காது. ஸோ அந்த ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட இருந்து இன்னைக்கு எடுத்துக்கிட்டேன். ஸோ ஒரு டீச்சராக நான் இன்னும் பிள்ளைங்களுக்கு நிறையா செய்ய முடியும். இது இப்போ இடையில ஒரு மூவியில் கூட பார்த்தோம், ஒரு சீன் அந்த டீச்சர் சம்மந்தப்பட்டது. அந்த மூவியில் ஒரு சீன் வரும், ஒரே அத்தனை டீச்சரில் ஒரு டீச்சர் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஆக்ட் பண்ணுவாங்க. லைக் எப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட்டை அவனை வந்து நார்மலாக புஷ் பண்ணாமல் பாலிஷ் பண்ணுறது. எப்படின்னா அவன்கிட்ட என்ன இருக்குன்னு பார்த்து அதுக்கு மட்டும் அவனை ட்ரெயின் பண்ணி அந்த ஒரு பாயிண்ட் வரும்போது அவன் வந்து அவங்க எதுக்கு ட்ரெயின் பண்ணாங்களோ அந்த ஃபீல்டெல்லாம் வந்து நல்லா வந்துடுவான். ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு இது ரீகால் பண்ணிச்சு இந்த ஷோ. இதுதான் நம்மளுக்கும் ஸ்கூலில் பண்ணாங்க அப்படி சொல்லிட்டு. நீங்களும் நிறைய அந்த மாதிரி பார்த்துருப்பீங்க, எத்தனையோ ஸ்டூடெண்ட் பார்த்துருப்பீங்க. டீச்சர்ஸ்லாம் பாருங்க, டீச்சர்ஸை பற்றி கொஞ்சம் ஹைலைட் பண்ணுறேன். நம்ம வந்து வாழ்க்கையில் எங்கேயோ கற்றுக்கிட்டு நிறைய விஷயத்தை கற்றுக்கிட்டு ஏதோ ஒரு ஃபீல்டில் நம்ம சக்ஸஸ் ஆகி இங்கே போவோம். ஆனால் டீச்சர்ஸ் வந்து அவங்க நம்ம எந்த ஸ்டார்டிங் பாயிண்டில் இருந்தோமோ அங்கேயே நம்மளை மாதிரி இன்னும் பல பேரை வளர்த்து விட்டுட்டே இருப்பாங்க. ஸோ இந்த நேரத்தில் டீச்சர்ஸுக்கெல்லாம் உங்களுக்கும் சேர்த்து ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்றேன். எனக்கு சொல்லிக் கொடுத்த டீச்சர்ஸ்லாம் ஒரு சில டீச்சர்ஸ் கீப் இன் டச்சில் இருக்காங்க. பட் அவங்க எங்கெங்கே இருக்காங்களோ எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நான் இப்போயும் நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். எங்கள் அப்பாவும் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு டீச்சர் தான். ஏன்னா மியூசிக்கை ஃபர்ஸ்ட்டு அந்த ஃபயர் கிக் ஸ்டார்ட் பண்ணது எங்கள் அப்பா மூலிமா தான். அவங்க நிறைய வீட்டில் பயிற்சி, ஸ்கூலில் டீச்சர் பாடம் தரும், வீட்டில் வந்து அப்பா சொல்லி கொடுப்பாங்க. இப்போ கரண்ட் டீச்சரு என்னோடய ஒய்ஃப், அவங்களும் எனக்கு டீச்சர் தான். ஏன்னா அவங்களும் ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்காங்க லைஃப்பில். ஸோ டீச்சர்ஸ் இஸ் த பெஸ்ட். Thank you. And Teachers Day வருது இந்த மாசம் May 16. ஸோ கரெக்டாக நீங்களும் உங்க டீச்சர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் பார்க்குறவங்க எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. ஓகே சந்தேஷ் நம்மளை நினைப்பு வச்சு இந்த டீச்சரை தேங்க்யூ சொல்லியிருக்காரு அப்படின்ட்டுன்னு. ஸோ ரொம்ப நன்றி எல்லா டீச்சர்ஸும் அப்ரிஷியேட் பண்ணதுக்கு. அண்ட் இப்போ நீங்கள் உங்கள் ஒய்ஃபை பற்றி மென்ஷன் பண்ணனால another question. நிறையா பேருக்கு வந்து அவங்க சிங்கிளாக இருக்கும்போதும் சரி, இல்லை ஸ்டார்டிங் வாழ்க்கையில் இந்த நீங்கள் சொன்னீங்களே 20s நம்ம வேலை செய்கிறோம், வாழ்க்கை என் கையில் என் இஷ்டம் அப்படின்னு வாழும்போது அந்த கெரியர் க்ரோத் அவங்களுக்கு நல்லா இருக்கும், எஸ்பெஷலி இந்த மியூசிக் இண்டஸ்ட்ரி அண்ட் ஆல். பட் மேரேஜ்னு வரும்போது திருப்பி another ஒரு சேலஞ்ச் வரும். லைக் உங்களோட அந்த வருமானம் சஸ்டைனபிளாக இருக்குமா, லைக் இல்லை எதிர்பார்ப்பாங்க நீங்கள் ஒரு பெர்மனன்ட் ஸ்டேபிள் ஜாப் இருக்கணும் அப்படின்ட்டுன்னு.
அதர் தென் தட் ஒரு செலிபிரிட்டியா நீங்க நிறைய விஷயங்க ஃபேஸ் பண்ணணும். நிறைய ஃபேன்ஸ் இருப்பாங்க, கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் இருக்கலாம். ஸோ அப்புறம் கிரிட்டிசிசம் நிறைய இருக்கும், நெகட்டிவ் காமெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் எப்படி மேரேஜ்ல நீங்க வந்து அதை அழகா எடுத்துட்டு போறீங்க? ஐ நோ யூ ஹேவ் அ வெரி குட் மேரேஜ். நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். நீங்க ஒய்ஃப் ரொம்ப நல்லா பார்ப்பீங்க. போத் ஆஃப் யூ ஆர் குட் கப்பல். ஸோ அதுவும் எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங். இட்ஸ் ஸோ நைஸ். வெறும் வாழ்க்கையில நம்ம கெரியர் மட்டும் எல்லாமே கிடையாது. இதுவும் ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம். ஸோ அதை எப்படி சந்தேஷ் வந்து மியூசிக்கை தவிர்த்து இதையும் ரொம்ப அழகா பேலன்ஸ் பண்றீங்க? ஓகே, நான் மட்டும் இல்லை, எல்லா ஆண்களும் சிங்கிளாக இருப்பாங்க. அவங்க ஒர்க்கு, ஸோ அவங்கள ஒரு மனுஷனாக மோல்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க அவங்களுக்காக. மேரேஜ்ன்றது பாதி லைஃப்லேருந்து வரும். ரைட். அப்போ அவங்க தாட் எந்த ஒரு ஆண்களுக்கும் அவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, இது ஒரு புது விஷயம் தான் வாழ்க்கையில் வந்து நம்மளை கொண்டு ஜாயின்ட் ஆகி நம்மளை எங்கேயும் ட்ராவல் பண்ணுது அப்படின்னு சொல்லி தான் பார்ப்பாங்க. ஆனால் அது ஆக்சுவலி எப்படி ஒர்க் ஆகும்னா, அது ஒரு சர்க்கிள் தான் ஆக்சுவலி. அதுக்கு முன்னுக்கு யார் இருப்பா? அப்பா அம்மா இருப்பாங்க. ரைட்டு. அவங்க நம்மளை வந்து பாதி தூரம் தான் வாழ்க்கையில் பார்த்துக்க முடியும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, அவங்க வந்து வயதாகுவாங்க, முதியோராகுவாங்க. அவங்களுக்கு ஒரு அந்த ஜாப் அவங்க கொஞ்சம் செய்ய முடியாத நிலைமையாக ஒரு சில அந்த நேரத்தில் தான் இந்த சர்க்கிள் எப்படி வரும்னா ஒய்ஃப் மாதிரி வரும். ஸோ இதுதான் நான் பார்க்குறேன். இப்படி தான் அம்மா இருந்தாங்க. அப்போ முடிஞ்சேன்னா பாதி லைஃப்லேருந்து அவங்களால நம்மளை அப்போ சின்ன பிள்ளையில் நம்மளை பார்த்த மாதிரி அவங்க இன்னும் பார்க்க முடியாது. ஸோ ஒய்ஃப்னு ஒரு ஆள் வருவாங்க. ஸோ அது ரெண்டும் ஒரே இதுதான், ஒரு விஷயந்தான். ஸோ அதான் சொன்னேன்னா, எல்லா ஆண்களுக்கும் வந்து புதுசாக தெரியும். அது இல்லை, அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்னா, அது வந்து புதுசாக வர்றது கிடையாது. அது அப்சைட் டவுன் மாதிரி வேலை செய்யும். அதுதான் ஆக்சுவலி லைஃபு. ஆனால் அது பாதியில் வந்து நம்மளை கூட்டி வரும். அம்மாவுக்கு அப்புறம் ஒன்று கூட்டி போகிறோம். ஸோ ரெண்டும் சேம் தான், வேறு இல்லை. சில பேர் வந்து அல்ல அம்மா பெருசே, ஒய்ஃப் வந்து அப்புறம் சொல்லுவாங்க. இல்லை, ஆக்சுவலி ரெண்டும் ஒன்று தான், ரெண்டும் ஒரே திங். அப்படி போயிட்டு அப்படி வரும் அந்த சர்க்கிள், பாதியில். ஸோ அதை வந்து புரிஞ்சுக்கிட்டோம்னா லைஃப் நல்லாயிருக்கும் ஆக்சுவலி. அப்போ அந்த கரியரை வந்து ஒரு பேர்டனாக இருக்காது, ஒரு போர்தரிங்காக இருக்காது. கரியர் தான் ஏன் அது கரியரை ரொம்ப சில பேர் ஃபோக்கஸ் பண்ணுவாங்கன்னா, சில ஆண்கள் கல்யாணத்துக்கு முன்பாக அவங்க அதை தான் வளர்த்துட்டு வந்திருப்பாங்க. கஷ்டப்பட்டு அடிச்சு ஸ்ட்ராங்கான லைஃப்பில் அவங்கள கொண்டு அது வந்தனால அது ஒரு எம்பையராக அவங்களுக்கு அப்படி ஃபீல். அதனால தான் அவங்க அப்படி என்ன ஆகும்னா, ஆக்சுவலி அப்படி இல்லை. அது வந்து செல்ஃப் க்ரோத்து. இது வந்து நம்மளோட லைஃப் பாதி லைஃப், ஹாஃப் லைஃப். இது பாதி வந்து நம்ம பேரண்ட்ஸோடு இருப்போம், அது பாதி அங்கிட்ட வந்து நம்ம ஒய்ஃபோடு இருப்போம், நம்ம லைஃப் பார்ட்னரோடு இருப்போம். இதுதான் உண்மை. அது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, எல்லாத்துக்கும் ஆஃப்டர் மேரேஜ் வந்து அவங்களுக்கு லைஃபே உணர்த்தும். அது போக ஒவ்வொரு அனுபவமும் அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள செதுக்கி அந்த ஒரு கரெக்டான அலைன் பண்ணி அதுக்கு கொண்டு வந்துடும். நான் நிறையா இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி முதல்ல இந்த ஃபேன்ஸு, கேர்ள்ஸு, அப்புறம் கிரிட்டிசிசம் நிறையா பண்ணாங்க. நான் ஒரு காம்படிஷனில் பூந்து நான் என்னைய ரொம்ப இவனை வெளியாக்குங்க இந்த காம்படிஷன்லையா வச்சுங்க, ரொம்ப இதாக இருக்குது, அனாயிங்காக இருக்குது சொல்லிட்டு நிறைய என்னை அழுவ வச்சாங்க. நான் ரொம்ப வேதனைப்பட்டிருக்கேன். எல்லாம் பார்த்து வந்துட்டேன், எல்லாம் பார்த்தாச்சு, நெட்டிசன் பார்த்தாச்சு. ஆனால் ஆக்சுவலி அது ஒரு சின்ன விஷயம்தான். மனசு இருக்கு இல்லையா, அதை பார்த்துட்டு வேதனைப்படும். திடீர்னு பார்த்துன்னு அதுக்கு ஏற்றுக்க முடியாது, அவ்வளோதான். அந்த டைமில் நம்ம அழுவோம், உடையுவோம், உழுவோம், அப்புறம் ஏஞ்சி வரும்போது நல்ல பலமாக இருப்போம். ஸோ இந்த மாதிரி நிறையா பார்த்து பேலன்ஸ் பண்ணி அழுகிறது அழுதாச்சு, குமுறாச்சு, அந்த வேதனையை தாங்கியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு டெசிஷன் மேக் பண்ணியாச்சு, திருப்பியும் விழுந்து எழுந்திரிச்சு நடந்து வந்தாச்சு. ஸோ இதே மாதிரி எல்லா மனுஷர்களுக்கும் வாழ்க்கையில் இந்த மாதிரி வரும். அந்த டைமில் அவங்க போல்டாக ஆன பிறகு தென் அடுத்த தடவை எல்லாம் பெரிய அடிப்படாமல் அழகாக ஆக்சிடென்ட் இல்லாமல் எந்த ஒரு வாட்டி அடி இடி மாரி விழுந்துருச்சுன்னா அடுத்த வாட்டி அடியை நவுத்தி நம்ம அழகாக போயிடுவோம். ஆமாம், உண்மை அது. ஸோ அதெல்லாம் நாட் பேட். இந்த டைமில் நான் வந்து தேங்க்ஸ் டு காட், இப்போ இப்படி ஒரு அமைப்பு எனக்கு கொடுத்து எனக்கு இன்ன வரைக்கும் என்னை வந்து அழகாக கொண்டு போயிட்டு இருக்கிறதுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ கடவுளுக்கு நன்றி, இந்த யூனிவர்ஸ்க்கும் நன்றி. ஸோ குட், ரொம்ப நல்லா இருக்குது கேட்க உங்கள் அப்ரிசியேஷனு. உங்கள் ஒய்ஃப் எவ்வளோ சப்போர்ட்டிவ் உங்களுக்கு சந்தேஷ் இந்த ஃபீல்டில்? நம்ம சம்டைம்ஸ் நிறைய அச்சீவ் பண்ணுவோம், ஆனால் வீட்டுக்கு போய் அந்த அச்சீவ்மெண்ட்டை ஷேர் பண்ண ஒரு ஆள் இல்லைன்னா அது அவ்வளோ மீனிங்ஃபுல்லாக இருக்காது. அந்த ஓடை தூக்கிட்டு போய் நம்மளே வீட்டில் வச்சு அப்படியே பார்த்துட்டு இருக்கிறதுல பெரிய அர்த்தம் இல்லை. அந்த ஓடை நம்ம கூட, அந்த சந்தோஷத்தை நம்ம கூட ஷேர் பண்ண, நீங்கள் வாங்கும் போது உங்களுக்கு கைத்தட்ட
ஒரு ஒரு ஒய்ஃபோ ஒரு ஒரு ஃபேமிலி உங்களுக்குன்னு இருக்கும்போது என்ன டிஃப்ரென்ஸ்? இப்போ அந்த அவார்டை வந்து நான் ஓகே நீங்கள் கேமரா சொல்கிறேன், ட்ராஃபி ஒன்று வாங்கிட்டு போகிறேன். நான் வந்து என்ன செய்வேன், இங்கேருந்து கொண்டு போய் வீட்டில் ஒரு இடத்துல வச்சிருவேன். வச்சுட்டு அதோட நான் அதை பற்றி மறந்துடுவேன், வேறு வேலை செஞ்சுக்கிட்டு. ஆனால் அந்த அவார்டை வந்து எப்படி அந்த ட்ராஃபி எப்படி மெயின்டைன் பண்ணுறது, வீட்டில் எங்கே ப்ளேசிங் பண்ணுறது, அதை எப்படி வைக்கணும், எப்படி அதை லாங் லாஸ்டிங் பண்ணணும், எப்படி பார்த்துக்கணும், எது அந்த லேமினேட் பண்ணணும், என்ன மாதிரி ஃபோட்டோ ஃப்ரேமில் அந்த சர்டிஃபிகேட் வைக்கணும், இதெல்லாம் அவங்க செய்கிறாங்க. இப்போ பார்த்தீங்க அவங்களோட பங்கு எப்படி எப்படி இருக்கு? அவங்க வந்து ரொம்ப ஆர்ப்பாட்டம் ரொம்ப பண்ண மாட்டாங்க. ஆக்சுவலி அது அவங்க வந்து பயங்கரமாக, ஆனால் இப்போ வேலை நடக்கும். அதான் அவங்க அந்த மாதிரி தான். உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணும்? புரிஞ்சிக்க முடியல அவங்களோட மூவ்மெண்ட். அதான் பெண்களை உடனே புரிஞ்சிக்க, இவங்க என்ன இது இவங்க இதை அப்ரிஷியேட் பண்ணுறாங்களா இல்லையா ஆரம்பத்தில். அப்புறம் தான் தெரிஞ்சு த வே அவங்களோட இது இப்படி தான் ஆக்சுவலி நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அப்போ எப்படின்னா சூரியன் காலைல உதிக்குது, ராத்திரியில் காணா போகுது, ஆனால் நடுவில் என்ன நடக்குது நம்மளுக்கு தெரியல, அப்படியே வருது போகுது. அப்புறம் பார்த்தா தெரியுது, அது கரெக்டான மினரல்ஸ் உடம்புக்கு கொடுத்துட்டு அந்த டைமில் கரெக்டாக போகுது. ராத்திரி ஒரு உஷ்ணத்தை குறைச்சிட்டு தூங்கும் போது ஒரு குளிர் தருது இந்த உலகம். அதே மாதிரி தான் ஒய்ஃப் இப்படி தான் செயல்படுறாங்க. அவங்க சம்டைம் அவங்க காட்டணுன்னு அவசியம் இல்லை, அவ்வளோ அதான் அன்பை காட்டணும், இவ்வளோ ஓப்பனாக அது பண்ணணும். என்ன சொல்லுவோம், அது ஒரு ஒரு என்ன சொல்லுவோம், ஒரு ஆக்ஷனாக இருக்கணும்னு இல்லாமல் அவங்க நிறையா இந்த மாதிரி சொல்லாமலும் செய்கையிலையும் பார்க்குற பார்வையிலும் புரிஞ்சுக்கணும், நிறையா இருக்கும் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி தான் என் ஒய்ஃப் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி தான் நான் புரிஞ்சு இன்னைக்கு அதான் சொன்னோன்னு பார்வையிலே தெரியும், செய்கையிலே புரியும். அந்த அளவுக்கு இப்போ இது பண்ணி வச்சுருக்கோம். நிறைய அந்த மாதிரி இன்னும் நான் எதெல்லாம் நான் நிதானமாக செய்யாமல் அவசரப்படுவேன், ரஷ்ஷு இல்லை ஏதாவது ஸ்கிப் பண்ணுறனோ இல்லை கேர்லெஸ் மூமெண்ட் இருக்கும்போது அவங்க எல்லாத்தையும் சரி பண்ணிகிட்டே இருப்பாங்க. எப்படி நான் எனக்கு பிரச்சனை நடக்கும்னா அவங்க ஏதாவது சொல்லியிருப்பாங்க, வார்ன் பண்ணியிருப்பாங்க, பட் அது நான் நோட்டீஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணியிருக்கலாம், ஓவர்லுக் பண்ணாமல். அப்போ தான் ஏதோ பிரச்சனை சந்திக்கும் போது, ஐயோ அன்றைக்கே சொல்லிட்டாங்களே செய்யலையே, அந்த மாதிரி தான். ஸோ ரொம்ப ரொம்ப என்னையோட ரொம்ப என்னோட 5 வயசு குறைவு, ஆனால் என்னோட 5 வயசு கூட மாதிரி உங்களோட ஒரு பலம் உங்களுக்கு உங்கள் ஜேர்னியில் கூட உங்க ஜேர்னியை சேர்த்து கொஞ்சம் அழகா இன்னும் அழகா ஆட் பண்றாங்க உங்க கூட. ஸோ உண்மையிலே நீங்க பிளஸ்டு. உண்மையாலுமே அவங்கள கல்யாணம் பண்ண பிறகு இப்போ நான் நிறைய பேர் சொல்றாங்க நீங்க இன்னும் ஹேண்ட்ஸமா இருக்கீங்க முன்னோட. ரொம்ப யங். நானே உங்களை வந்தோன்னு சொல்லு டிவியில பாக்குறதுக்கு ரியலி டிஃப்ரெண்டா இருக்கீங்க. யூ லுக் மச் யங். நான் செகண்டரி ஸ்கூல் அப்ப நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க பாட. இப்போ நானே டீச்சரே ஒரு 14 இயர்ஸ் ஆச்சு. ஸோ பட் ஸ்டில் ரொம்ப யங்கா தான் இருக்கீங்க. ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வீட்டில் அவ்வளோ இல்லை. ஒரு பீஸ்ஃபுல் லைஃப். பயங்கரமான ஸ்ட்ரெஸ் ஆள் தானா, ஆச்சா புச்சான்னு கத்துற ஆள் தான் ஆர்ப்பாட்டம். பட் நீ அழகா பேலன்ஸ் பண்ணி அப் அண்ட் டவுன் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி அவங்களோட ட்ரெயின் பண்ணி நிறையா சொல்லி கொடுத்துருங்க, இப்படி எப்படி மேனேஜ் பண்ணணும், ஹேண்டில் பண்ணணும் சுச்சுவேஷன்ஸ். ஸோ ரொம்ப ரொம்ப லக்கி நான். ரொம்ப நல்லா இருக்கு இந்த ஆஸ்பெக்டை நீங்கள் ஷேர் பண்ணது. ஸோ என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கும் ஒரு பெரிய மனசு இருக்குது, அப்ரிஷியேட் பண்ணுறீங்களே, லைக் யூனோ அதை அப்ரிஷியேட் பண்ணி அதை நோட் பண்ணுறீங்க அவங்க உங்களுக்கு செய்கிறத. ஸோ தட் மேக்ஸ் லைஃப் மோர் பியூட்டிஃபுல்ல. ஆமாம். ஸோ அதை தவிர்த்து சந்தேஷ், ஸ்டூடியோ நீங்கள் சொந்தமாக ஸ்டூடியோ வச்சுருக்கீங்க. நீங்கள் சொன்னீங்க ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு லைக் நார்மல் ஃபேமிலியிலேருந்து வந்தீங்க, 13 பேர் அப்படின்றப்ப ஃபைனான்ஷியலி கண்டிப்பாக கஷ்டமாக இருந்திருக்கும். ஸோ இதெல்லாம் தாண்டி மலேசியாவில் சொந்தமாக ஒரு நீங்கள் இண்டிபெண்ட் லோனாக மூவ் பண்ணுற ஒரு மியூசிஷியன் குரூப்பு கூட இல்லை. ஸோ எப்படி நீங்கள் சொந்தமாக ஒரு ஸ்டூடியோ வைக்கிறீங்க, ஒரு எவ்வளோ ஒரு ராஃப்லி ஒரு காஸ்டிங் வரும், இல்லை காசு இப்போ ஸ்டூடியோ சொந்தமாக வைக்க வசதி இல்லை, அது சரி வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? இப்போ புதுசாக வர மியூசிக் இண்டஸ்ட்ரியில் சக்ஸஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஓகே, சில பேருக்கு அவங்களுக்கு பேக்ரவுண்டு ஃபேமிலி பேக்ரவுண்டு லைக் அவங்களால எஃபர்ட் பண்ண முடியும் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறதுக்கு, கிளாஸ் அனுப்புறதுக்கு, இதுக்கெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இருக்கும். சில ஃபேமிலிக்கு அவங்கள்ட்ட டேலண்ட் ஒண்டி தான் இருக்கும், பட் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறதுக்கோ இல்லை படிக்கிறதுக்கோ ஸோ ஃபினான்ஷியல் சப்போர்ட் இருக்காது. ஒருவேளை இதை நான் எப்படி பிலீவ் பண்ணுறேன்னா, நான் ரொம்ப ரொம்ப பயங்கர அது என்ன மாதிரியான ஒரு சரவுண்டுனா, அந்த சுற்றி இருக்கிற அந்த சரவுண்டிங் எப்படி இருக்குன்னா, என்னைய அடுத்த லெவலுக்கு டெவலப் பண்ண முடியாத ஒரு சரவுண்டிங் தான் நான் இருந்தது. எப்படியோ முன்னேற்றம் மாஜுவை பார்க்க முடியாத ஒரு சரௌண்டிங்கில் தான் இருந்தேன்.
ஸோ எப்படி எனக்கு அது ஓகே ஆயிடுச்சுன்னா அதை எப்படி ஓவர் கம் பண்ண முடிஞ்சு வளப்போன் எனக்கு வந்து அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வாங்க முடியல அப்படின்னா, எனக்கு வந்து வீட்டிலே எனக்கு வந்து எங்கள் அப்பா மியூசிக்ஷனாக இருந்தார். ஸோ அவர்கிட்ட ஆல்ரெடி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதே நான் வந்து என்னுடைய லேர்னிங்க்கு நான் அதையே பாய்ச்சிக்கிட்டேன். பட் இருந்தாலும் டெவலப் பண்ணணும் ஏன்னா எல்லா டெக்கெட்லேயும் மாறும்போது ஒரு ஒரு ட்ரெண்டு வரும், வேறு வேறு எக்யூப்மெண்ட்ஸ் டெவலப் ஆகும், டெக்னாலஜி. ஸோ அப்போ உண்மையிலும் கஷ்டம் ஆரம்பிக்கும் போது. இப்போ கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங்லாம் வந்து 2008 9-10க்கு மேலே தான் எனக்கு தெரிஞ்சு. அதுக்கு முன்னாடி நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு காசு எடுத்துக்கிட்டு இருப்பேன் கொஞ்சமாக. ஸோ ஏன்னா அதுக்கப்புறம் எங்கள் அப்பா அம்மாலாம் வயசாகிட்டாங்க. அவங்க வந்து அவங்களால ஒர்க் போய் பிள்ளைங்களை பார்க்க அதான் 13 பிள்ளைங்க நிறையா ஸ்பேண்ட் பண்ணியிருப்பாங்களே, இவ்வளோ கொடுத்து உட்காந்துருப்பாங்களே ஓஞ்சி. அப்போது நானே ஓடி அதுக்கப்புறம் நான் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வாங்கி சின்ன சின்ன கம்ப்யூட்டர்ஸ் வாங்குறது. அப்போ எல்லாம் ஸ்டாண்டர்ட் இதுதான் ஸ்டாண்டர்டான ஸ்பேக்கு அந்த மாதிரி தான் பேசிக்லாம் வாங்கி அதில் பழகும் போது ரெக்கார்டிங் ப்ராசஸ் வந்து இந்த சாஃப்ட்வேர்லாம் பார்க்கும்போது நிறையா மெமோரிஸ்லாம் மக்கான் பண்ணோம். ஸோ மெமரிஸ் அப்போ என்ன செய்வோம், ஓகே ஒரு மெமரி கார்டு தம்பா பண்ணணும், நிறைய அந்த ரேம் தம்பா பண்ணணும், ப்ராசஸர், மதர் போர்ட். ஐயோ ரொம்ப ரொபோட்டிக்காக ரொம்ப கம்ப்யூட்டரைஸாக ரொம்ப நிறைய தேவைப்படுது என்னமோ அப்படின்னு சொல்லி அப்போ நான் சில என்ன செஞ்சேன், அதான் அப்போ தான் நான் சரௌண்டிங் விட்டே தாண்டுறேன். கொஞ்சம் என்னோடய டவுன்லேருந்து வெளியாகி வேறு இடத்துக்கு போய் டெக்னீஷியன்லாம் பார்த்து அறிமுகமாகி நான் நினச்சிருந்தா ஐயோ என்னால் எதுவுமே வாங்க முடியலையோ, ஐயோ அங்கேயே உட்காந்துருக்கோம். நான் என்ன செஞ்சேன் அப்போது இன்னைக்கு நிறைய பேர் அந்த மாதிரி ஆகிட்டு இருக்காங்களே. ஸோ அவங்களுக்காக தான் அதை நான் சொல்கிறேன். ஸோ சின்ன டிப்பு தான். போய் பழக்கங்கள் வச்சுக்கிட்டேன், அவங்கெல்லாம் பழகி ஒரு எனக்கு கான்டாக்ட் அது நெட்வொர்க் வந்து பெருசு. ஸோ நான் அப்படியே போய் பழகி என்னால் வாங்க முடியலனாலும் பரவாயில்ல, பக்கத்தில் பிண்டு பார்க்குறது, இது ப்ராசஸிங் எப்படி செய்கிறாங்க, சும்மா விண்டோ ஷாப் மாதிரி அப்படி போய் பார்க்குறது, கம்ப்யூட்டர் ஷாப்லாம். அப்புறம் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணி மியூசிக் ஷாப் லைக் இந்த சாஃப்ட்வேர்லாம் விற்பாங்களே அங்கெல்லாம் போய் கேரளா தான் இருக்கும் மெயினாக. கிளாங்கில் கூட எனக்கு தெரில, கிளாங்கில் வந்து பேசிக்காக மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படி தான் கிடைக்கும். பட் மெயினாக கேளுக்கு போகணும் அந்த சாஃப்ட்வேர்லாம். போய் சும்மா போய் பார்ப்பேன் டைம் இருக்குமா. அப்போ என்ன செஞ்சு இந்த ஜாமை 1000 ரிங்கிட்டா, ஓகே நான் அந்த டைமில் வேலை செஞ்சுக்கிட்டு வேலை செய்கிற காசு வீட்டு கமிட் பண்ண அதுக்கு போகுது. ஓகே என்ன பண்ணலாம், அப்போ நைட் கிளப்ஸில் பாட்டு படித்தேன். ஒரு வீக்கெண்ட்லாம் போய் பாடினேன்னா ஒரு ஃபியூ ஹண்ட்ரட்ஸ் கிடைக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ட் பண்ணி ஓகே இந்த திங் வந்து ஒரு 1000 ரிங்கிட் வருது, இந்த மைக்ரோஃபோன் 1000 ரிங்கிட். ஸோ அதை கலெக்ட் பண்ணி வச்சுட்டு அதை போய் வாங்கிட்டு வந்து வைப்பேன். அப்புறம் சவுண்ட் கார்டு வைக்கணும், அது ஒரு 1005. ஓகே இன்னும் ஒரு மாதம் கழித்து ஒரு வீக்லி பாடிட்டு அந்த காசை கலெக்ட் பண்ணி வச்சுட்டு அது அப்படியே தான் வாங்கி சேர்த்து ஓரளவு நான் டோரிபு செம்பிலான் இல்லை டோரிபு சிப்லாஸ் அப்போது எனக்கு அந்த ஓகே ரைட் ஓரளவு செட்டப் இருந்துச்சு. நான் என்ன செஞ்சேன், ஓகே இதெல்லாம் இருக்குது, சாங் ரெக்கார்ட் பண்ணணும், ஸ்டூடியோ செட்டப் பண்ணணும், ஆல்பம் ப்ரொடியூஸ் பண்ண கம்பெனி பப்ளிஷிங்கு, இது டிஸ்ட்ரிபியூட்டர் பண்ணணும் ப்ராடக்ட்ஸ். அப்போலாம் சிடி, நான் என்னோட டைமில் சிடி இருந்து சிடி இது வந்து சிடிலாம் செய்யணும். ஐயோ காஸ்ட்டும் இருக்கும், சும்மா செஞ்சாலே ஒரு 2500 வேணும். அப்போது சின்னதாக யூனிட் பண்ணாலும் இவ்வளோ ஐயோ. அப்போ நிறைய ரெக்கார்டிங் கம்பெனிலாம் இருக்குது, பட் அது ஓகே. பட் ரெக்கார்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு, அந்த சாங்கை ரெடி பண்ணணும். ஓகே என்ன பண்ணலான்னா அப்போ இருந்த அந்த ஒரு சின்ன செட்டப்லேயே ஒரு ரூமா பூஜாங் ஒன்று நாங்கள் எடுத்தோம். அப்போ தான் எனக்கு ஒரு சின்ன ஒரு ஃப்ரெண்ட் குரூப், நாங்கள் ஆக்சுவலி என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாம் சேர்ந்து எல்லாம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு பேண்ட் மாதிரி போனோம் அப்படி சின்னது. அப்போது நான் ரூமா பூஜாங்க எடுத்துகிட்டு அங்கே வந்து 3 ரூம் இருக்கும். ஒரு ரூம் வந்து மியூசிக் மட்டும் வச்சுட்டோம். ஸோ அதில் வந்து இந்த கம்ப்யூட்டர் செட்டப் எல்லாம் செஞ்சு வச்சுட்டு இப்போது நான் இருக்கிற இந்த டைமுக்கு நான் மட்டும் பண்ணால் பத்தாது, நான் மற்றவங்களுக்கும் சின்ன ஜாப் செஞ்சு கொடுத்து சாரிமக்கன் பண்ணலாம். லைக் எனக்கு அந்த கம்ப்யூட்டர் கொஞ்சம் ஓரளவு கற்றுக்கிட்டேன், டியூட்டோரியல்லாம் பார்த்து யூடியூப் பார்த்து கற்றுக்கிட்டு மற்றவங்களுக்கு வந்து சின்ன சாங் செஞ்சு கொடுக்கறது அந்த மாதிரி.
ஸோ என்ன சொல்லுவோம், செல்ஃப் எம்ப்ளாய்லாம், சொந்தமாக வேலை வாய்ப்பு. ஸோ இந்த மாதிரி பாட்டு எழுதுவேன் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு சில பேருக்கு தெரியப்படுத்தி, ஃபேஸ்புக் இருந்துச்சு அப்போது ரொம்ப டாப்பாக. அப்போ அதில் வீடியோ போடுறது, வாங்க கம்போஸ் பண்ணலாம்னு சொல்லி சின்ன சின்ன கிளைண்ட்லாம் வருவாங்க, காசு கலெக்ட் பண்ண. அப்போது நான் வேலை, வீக்கெண்டில் கிளப் சிங்கிங், மற்ற ஸ்டேஜ் ஷோ அதெல்லாம் ரொம்ப வராது. அப்போ வேறு வழியில் வீக்கெண்ட்லாம் கிளப் சிங்கிங். அதை தவிர்த்து ஒரு சில கிளையண்ட்டுக்கு சின்ன சின்ன ப்ராஜெக்ட் செஞ்சு கொடுக்கறது, சுய வேலை வாய்ப்பு. அவங்கெல்லாம் வருவாங்க. அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் வருமானத்தை கொடுத்துச்சு. அண்ட் தென் அதை வச்சுட்டு ஓகே எனக்கு இந்த பாட்டு இப்போ ரெக்கார்ட் பண்ணுறேன், ஒரு பாட்டு செய்கிறேன், இந்த பாட்டில் வந்து வயலின் போடணும், ஒரு வயலினிஸ்ட் வரணும், அந்த மியூசிக் அவங்க வாசிக்கணும்னா அவங்களுக்கு பே பண்ணணும். அந்த டைமில் ஒரு ஸ்டாண்டர்ட் பே ஒரு 400-500 வேணும். அதான் நான் இந்த சேர்த்து வச்ச காசுலேயே கொஞ்சம் வச்சு அவங்களுக்கு செக் பே பண்ணுவோம். அந்த மாதிரி கொடுத்து ஒரு அழகாக ஒரு ப்ராப்பராக ஒரு 10 சாங்ஸ் வச்சு ஆல்பம் வந்து ரெடி பண்ணோம். எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பு எல்லாம் சேர்ந்து நாங்களே ஒரு டீமாக எல்லாம் வேலை செஞ்சு தென் செஞ்சோம். சக்ஸஸாக அந்த ஆல்பம் வந்து அதுக்கப்புறம் அதான் கம்பெனி வேணும், ரெக்கார்டிங் கம்பெனி. அவங்கேயும் நம்ம நெட்வொர்க் தான் வேலை செஞ்சு. ஸோ நிறையா கம்பெனி ரெக்கார்டிங் லேபிள்ஸ்லாம் போய் பார்த்தோம். ஒரு சில பேர் நம்மளை எடுக்க மாட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஒரு சில பேருக்கு ஓகே, ஒரு சில பேருக்கு வந்து நிறையா கிவ் அண்ட் டேக் என்னமோ பண்ண வேண்டியது இருக்கும். அப்போது எங்களுக்கு என்ன வேணும்னா, பாட்டு மட்டும்தான் எங்கள்கிட்ட இருக்குது. எங்கள்கிட்ட உள்ள எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு நாங்கள் பாட்டு ரெக்கார்ட் பண்ணி கம்போஸ் பண்ணி எல்லாம் பண்ணிட்டோம். பட் நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்து போகிறது, இதை பிரிண்ட் பண்ணுறதுக்கு, இது எல்லாத்தையும் மாஸ்டர் பண்ணுறதுக்கெலாம் எங்களுக்கு காசு இல்லை. ஸோ அப்போது நான் பார்த்து எங்களுக்கு வந்து சைக்கோ யூனிட், அதில் வந்து நாங்கள் வந்து ஆல்பம் வந்து 2013 மீட் பண்ணி அவங்கக்கிட்ட பேசி அவங்களோட லேபிளில் அப்போ கவர் டிசைன், ஆர்ட் டிசைன், ஃபோட்டோஸு, அப்புறம் ட்ராக் மாஸ்டர் பண்ணுறது, பிரிண்டிங்கு எல்லாமே அவங்களே தங்கம் பண்ணிக்கிறாங்க. அண்ட் அவங்க எனக்கு ஃபர்ஸ்ட்டு ஆல்பமே நான் கொடுக்கும் போதே எனக்கு 70-30 இது கொடுத்துட்டாங்க. ஏன்னா பாட்டு எல்லாம் சொந்தமாக நானே எழுதி, லிரிக்ஸ் எல்லாம் சொந்தமாக பண்ணி, ரெக்கார்டிங் காஸ்ட்லாம் சொந்தமாக. அதான் சொன்னேனே, இந்த மாதிரி வயலின்ஸ் பிளேயர் வருவாங்க, ட்ரம்பெட், அவங்களாம் நான் என்னோட ஓன் மணி. ஸோ கொடுத்து அதனால் எனக்கு 70% கொடுத்தாங்க. அந்த ஆல்பம் விற்ற பிறகு தென் நீங்கள் கேட்டிங்களே எப்படி எப்படி சக்ஸஸ் ஆகுமா, அன்றைக்கி ஆணுச்சு. அன்றைக்கி வந்து அந்த ஆல்பம் நல்லா விற்ற பிறகு ஓரளவு எங்களுக்கு அந்த இந்த இண்டஸ்ட்ரியில் பிளாட்ஃபார்மில் இன்னும் நிறையா ஸ்ட்ராங்கான எங்களுக்கு நிறைய இடம் கிடச்சிச்சு பிளாட்ஃபார்மில். அண்ட் தென் அதை வச்சு ட்ராவல் பண்ணி அப்போது நான் சொன்ன மாதிரி சரௌண்டிங்கை விட்டு வெளியாக ஆரம்பித்தேன். இங்கேருந்து ஜேபி, பினேங், அப்புறம் சிங்கப்பூர் அப்படியே க்ரோ பண்ணுறீங்க. அப்படி ஆரம்பிச்சிச்சு. அப்போ தான் நம்ம வெளியே போனால் தான் தெரியுது எதெல்லாம் நம்மளுக்கு கண்மூடித்தனமாக இவ்வளோ தான் நம்பிட்டு இருக்குமோ, அதை திறந்து போகும்போது என்னென்னமோ இருக்கா, இங்கே இருக்கா, இந்த ஊரில் இது டாப்பா, இந்த ஊரில் இந்த மியூசிக் இப்படி இருக்கா, இந்த ஊரில் எப்படி வெல்கம் பண்ணுறாங்களா, இதுன்னு போக 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 கற்றுக்கிட்டு அண்ட் தென் அது அப்படி நிறைய டெவலப் ஆச்சு. அதுக்கப்புறம் ஆல்பம்ஸ் சிங்கிள்ஸ் இப்போ வரைக்கும் இதாக போயிட்டுருக்கு. இன்னும் இது ஒரு ஜேர்னி, புரோக்கனான இடத்துல இருந்து இது ரொம்ப 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 தூரம், ரொம்ப காலமான ஒரு பயணமாக இருக்குது. நம்மளுக்கு டிவியில் பார்க்குறது ஒரு நாள் ஸ்டார் ஹீரோ சந்தேஷ்னு. பட் இன்றைக்கி நீங்கள் இவ்வளோ ஷேர் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எங்கேருந்து எப்படி போனீங்கன்னு இதிலேருந்து என்னோட ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கேட்டிங்கன்னா, ஐ வுட் சே தட் சந்தேஷ்னா யூஆர் அ லீடர். என்ன லீடர்னா செல்ஃப் மேட் மேன். நீங்கள் இப்போ இவ்வளோ சொன்ன விஷயத்தில் யூஆர் அ செல்ஃப் மேட் லீடர். நீங்களே உங்களை வந்து செதுக்கிக்கிட்டீங்க. அதுக்கு இவ்வளோ போய் சும்மா நின்று பார்க்குறது, அதுக்கப்புறம் கிளப்பில் யூ பிளான். இப்போ நம்ம ஒரு சக்ஸஸ் பார்க்கணும் அப்படின்னா, ஒரு செல்ஃப் மேட் லீடராக இருக்கணும் அப்படின்னா ஐ திங்க் 2 விஷயம் ரொம்ப முக்கியம். ஒன்று, நம்ம யாருன்னு நம்ம உணரணும். இன்னொன்று இட்ஸ் என்ன சொல்லுவாங்க, டிசிப்ளின். ஸோ அது உங்ககிட்ட நீங்கள் எப்படி பிளான் பண்ணி வந்தீங்க அப்படின்றது இட்ஸ் ஹைலி என்ன சொல்லுவாங்க, ரொம்ப மதிக்கிறேன் நான் உங்களோட அந்த ஜேர்னியை. லைக் எவ்வளோ டிசிப்ளின், எவ்வளோ இப்போ கிளப்பில் பாடணும், வேலை செய்யணும், அண்ட் தென் அதுக்கப்புறம் என்ன சொன்னீங்க, லைக் போய் மற்றவங்க கிட்ட கற்றுக்கிறது, நெட்வொர்க் பண்ணுறது, மற்றவங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கறது. ஸோ லைக் என்ன சொல்லுவாங்க, ஆப்பர்ச்சுனிட்டி வரும் அப்படியே மேலே இருந்து கொட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணாமல் நீங்களே தேடி அதை உருவாக்கிக்கிட்டீங்க. எடுத்தோன்னே யாரும் கண்டிப்பாக உங்க கூட நெட்வொர்க் பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி போய் நின்று
எட்டி பார்க்கறது, சில அப்புறம் கொஞ்சம் பேர் கிட்ட என்னைய பார்க்கறது. சில பேர் வந்து கூப்பிட்டு வர வச்சு, ஆமாவா சந்தேஷா சிங்கரா, ஓகே வா ஷோ மீ யுவர் ப்ரொஃபைல், ஓகே. சில பேர் கூப்பிட்டு ஆடிஷன்லாம் வச்சாங்க, நான் பாடு காட்டுங்க, எப்படி பாடுவீங்க, அந்த மாதிரி என்னையே நானும் ஷோ கேஸ்லாம் பண்ணுறது, எல்லாத்துக்கும் நான் ரெடி தான். ஒரு மனுஷன் ஜெயிக்கிறோன்னா எதாவது அச்சீவ் பண்ணணும்னா எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கும், எல்லா சுச்சுவேஷனுக்கும். ஸோ இப்போ வரைக்கும் நான் வெக்கப்படக்கூடாது. ஓகே. ஸோ ஒரு விஷயத்த பண்ணுறதுக்கு என்னை இப்போ கூட யாராச்சும் தெரியாதவங்க என்னை டெஸ்ட் பண்ணணுன்னா என்னோட ஃபர்ஸ்ட் லெவல்ல அவங்க கேட்குற கொஸ்டின் என்னோட ஃபர்ஸ்ட் லெவலாக இருந்தால் கூட இன்னமும் நான் அதை ப்ரொஜெக்ட் பண்ணி காட்ட முடியும். இப்படி தான் ஆரம்பித்தேன். ஏன்னா அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, ஓ நான் சொல்கிற லெவலை அச்சீவ் பண்ணாதான் இவன் ஒரு சிங்கர்னு நான் ஒத்துக்க முடியும்னு அவங்க நினைக்கும் போது, சரி அதையும் நான் ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருக்கேன். எப்பயுமே ரெடி தான் எதுக்குமே. ஸோ அதனால் எப்பயும் ஓப்பனாக இருக்கணும், பி ரெடியாக இருக்கணும் எனி டைம். ஏதாவது ஒன்று நான் ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணணும், இல்லை நான் ஷோகேஸ் பண்ணணும், எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கணும். வாய்ப்பு கேட்கும், அதுக்குன்னு வாய்ப்பு கேட்கக்கூடாதுன்னு சொல்லலை, எதுக்குமே வைக்கப்படக்கூடாது, கேட்டு பார்க்கணும். சார் ஒரு இடத்துல ஈஸியாக கிடைக்கும், ஒரு இடத்துல கிடைக்காது. ஸோ கேட்கணும். இப்போ நீங்கள் என்கிட்ட கேட்டீங்க நேற்று, நான் உங்களுக்கு ஓகே சொன்னேன், யாருக்கு தெரியும். நானே ஐ வாஸ் a bit shocked. அதான் நான் ஆரம்பத்திலே சொல்லல, ஆனா ரொம்ப ஹம்பிளிங்கா இருந்துச்சு. இப்போ நீங்க உங்க ஜேர்னில வந்து நிறைய நல்ல பீப்பிளை பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ என் ஜேர்னில உங்களை லைக் இவ்வளோ பெரிய ஸ்டார் நம்ம கேட்டோன்னே ஒத்துக்கிட்டாரு அப்படின்றப்ப அது எனக்கு ஒரு மோட்டிவேஷன்ல. குட் திங். எல்லா நல்ல மனுஷங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கும், அது ஒரு உதாரணம். அது நம்ம எண்ணங்கள், நம்ம நல்ல எண்ணங்களோட நம்ம மத்தவங்களுக்கு உதவி செஞ்சா 4 பேர் நம்மளுக்கு உதவி செய்வாங்க. நல்லது ஒன்றும் அழியல அப்படின்னு சந்தேஷ் சொல்றாரு, கேளுங்க மக்களே. உங்க ஜேர்னில உங்களுக்கு நம்ம இது ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தோம். நீங்க சொன்னீங்க லைக் ஹரி அண்ணன் சில பேர்லாம் உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, நிறைய உங்களுக்காக சப்போர்ட்டா இருந்து உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்க அதை பத்தி சொல்லலாம். ஒரு உதவி இல்லாம ஒரு மனுஷன் இந்த உலகத்துல உருவாக முடியாது. கண்டிப்பா எந்த ஒரு ஃபீல்டா இருந்தாலும் அதுல அவங்களோட சின்ன A லெவல்லையும் Z லெவல் வரைக்கும் எல்லாத்துலேயும் ஒரு ஆள் இருப்பாங்க. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ உடனே கேட்டிங்கன்னா நம்ம ஹரியானா சொன்னீங்க, ஹரிஜி அவர் வந்து நான் என்னோட அந்த டீனேஜ்லேருந்து 20+ வரும்போது நான் சொன்னேன் இல்லையா, சில டெக்னீஷியன்லாம் போய் பார்த்தேன் நேரடியாக. அதில் ஹரியானா ஸ்டூடியோலாம் நான் நிறையா போய் கற்றுருந்துருக்கேன். எனக்கு சாஃப்ட்வேர்னால் என்னன்னே தெரியாத டைமில், ரெக்கார்டிங் சாஃப்ட்வேர் எப்படி யூஸ் பண்ண தெரியாதுன்ற டைம்லும் அவர்கிட்ட போய் அவர் கற்றுக் கொடுத்துருக்காரு. ஹரிஜி வந்து கம்போஞ்சோவில் இருக்காங்க, சொந்தமாக ஹோம் ஸ்டுடியோ வச்சுருக்காங்க. அண்ட் தென் அவரும் ஃபுல் டைம் மியூசிஷியன், பார்ட் டைம் ஒர்க்கும் இருக்குது. ஸோ ரெண்டும் அண்ணன் ஈவனாக பண்ணுவாங்க. பட் அங்கே போய் அவர் அப்போ தான் தெரியும், அவர் வந்து திலீப் வர்மனோட மியூசிக்லாம் அவர் ட்ரீட் பண்ணியிருக்காரு. திலீப் வர்மன் கூடலாம் ஒர்க் பண்ணுறாங்க. திலா லக்ஷ்மன் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் கூட அவங்களும் வேலை செய்கிறாங்க. ஓ ஆமாண்ணே. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு, ஓ இந்த ஆர்டிஸ்ட் வந்து ஓகே இந்த ஒரு கான்டாக்டில் இருக்காங்க அப்படி இப்படின்னு. ஏன்னா எல்லாம் தெரிஞ்சுக்கணும் இண்டஸ்ட்ரி. நான் இங்கே மலேசியாவில் தான் இருக்கேன், மலேசியா பாட்டே கேட்க மாட்டேன் அப்படிலாம் முடியாது. எல்லாம் பார்க்கணும், உங்கள் ஆல்பம்ஸ் எல்லாம் செக் பண்ணணும், யார் இருக்காங்க, ப்ரொஃபைலு, அவங்களோட பொசிஷன் என்ன இப்போ அச்சீவ் பண்ணி எந்த இடத்துல இருக்காங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா அப்போது நாளைக்கு நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த கேட்க ரெஃபர் பண்ணும்போது. ஸோ அப்புறம் அரியன் மோசஸ் ஆல்பர்ட் அண்ணன் இருக்காங்க கிளைங்களா, அவரும் வந்து ஹோஸ்ட்டு. அவரும் இவங்கெல்லாம் வந்து லைஃப்பில் ஃபுல் டைம் மியூசிஷியனோ இல்லை, ஒர்க் இருக்கும், ஃபேமிலி இருக்கும், பட் இதை வந்து ஒரு கான்சியஸனாக செஞ்சுருப்பாங்க. ஆல்பர்ட் அண்ணாலாம் என்னை வந்து கேலுக்கு கூட்டி போனவர், கோலாலம்பூருக்கு. இங்கேருந்து நான் காப்பரில் கிளைங். ஸோ இங்கேருந்து கோலாலம்பூருக்கு ட்ராவல் பண்ணி நிறைய நிகழ்ச்சிகள்லாம் என்னை கொண்டு போய் சேர்த்து விட்டாங்க. அப்புறம் மகேன் அண்ணன் இருக்காங்க, ஜோரோ என்டர்டெயின்மெண்ட் மகேன் அண்ணன், அப்புறம் அவரோட பார்ட்னர். இவங்களாம் என்னை வந்து இன்னும் சில பின்னே தெலுவின்தான் சைட்டில் நிறைய ஈவெண்ட்லாம் கூட்டி போயிருக்காங்க சின்ன வயசுல இருக்கும்போது. அப்புறம் இன்னும் நிறையா மியூசிஷியன்ஸ் மியூசிக் லைனில் என்னையே ஒரு மியூசிக் பிளேயராக, கீபோர்ட் பிளேயராக நிறையா ஈவெண்ட்லாம் போய் வாட்சிருக்கேன். லைக் டிவி ஷோஸ், ரேடியோ ஷோஸ்லாம் இந்த கீபோர்டாக மட்டும், சும்மா கீபோர்டிஸ்டாக. ஏன்னா நான் சின்ன வயசில் அப்பாட்ட கற்றுக்கிட்டது. ஸோ அந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கேன். அதில் நிறையா பேண்ட் மெம்பர்ஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணது. அந்த நெட்வொர்க்கை வந்து இப்போ ஒரு இடத்துல போகும்போது இன்னொரு மியூசிஷியனை சந்திக்கிறேன், அந்த இடத்துல போகும்போது அவர் மூலிமா இன்னும் ஒரு ப்ரொடியூசரை சந்திக்கிறேன். இப்படி நிறையா நெட்வொர்க் எப்படி வளர்ந்துருக்கும். அப்புறம் நம்ம
நம்ம லோகேஸ்வரன் இருக்காரு, லோகேஸ்வரன் எஸ்ட்ரோ. அவர் வந்து வானவில் சூப்பர் ஸ்டார் சாம்பியன் 2007 இதோ இந்த ஆமா, டைம் yeah, ஞாபகம் 6. இருக்கு. அவரு ஜெயிச்ச வருஷம். அப்புறம் அதுக்கப்புறம் அவர் கூட அவரு மூலியமா நிறைய நிகழ்ச்சி எஸ்ட்ரோ. அதுக்கப்புறம் ஆக்சுவலி லோகேஸ்வரனுக்கு அப்புறம் தான் எஸ்ட்ரோன்னா எனக்கு எஸ்ட்ரோ உள்ளுக்கு என்டர் ஆகிறதுக்கு அவர் மூலியமா தான். அவர் தான் என்னை முதல் கூட்டி போனார் 2011 பார்ட்னராக நாங்கள் பெர்ஃபார்ம் பண்ணோம். அங்கே பெர்ஃபார்ம் பண்ண பிறகு அஃபிஷியலாக கான்ட்ராக்ட்ஸ் ஃப்ரம் எஸ்ட்ரோ சைட்லேருந்து நிறைய ரோட் ஷோஸ், நிறைய தீபாவளி ஃபெஸ்டிவல்ஸ், இந்த செலிப்ரேஷன் இந்த மாதிரிலாம் போவோம். அப்படியே டிவிக்கு அப்படியே நிறையா அப்படியே கண்டாக போயிருக்கோம். அப்புறம் என்னுடைய மீடியா நண்பர்கள் நிறையா இருப்பாங்க. சில மீடியா வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. எந்த ஒரு ஆர்டிஸ்ட் ஓகே ஒரு தனியாக எஃபர்ட் போட்டு வளரும் போது பார்ப்பாங்களே, அதில் பிக் பண்ணி நிறைய நியூஸ் பேப்பர்ஸ்லாம் எனக்கு நிறைய உதவி செஞ்சுருக்காங்க. அவங்க என்னை பற்றி எழுதி நான் ஒரு செக் பண்ணி இப்போ வரைக்கும் அந்த மீடியா சப்போர்ட் இருக்குது. ஸோ அந்த மீடியாஸ் எல்லாம் பெரும்பாலும் அங்கே மலேசியாவில் இயங்குகிற எல்லா லோக்கல் இண்டஸ்ட்ரிக்கு பற்றி எழுதுகிற எல்லா மீடியாவும் குட் தான். ஏன்னா எல்லாமே எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாம் தனித்தனியாக சொல்ல முடியல, நிறையா இருக்குது, எல்லாமே ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்புறம் என்னுடைய சர்க்கிள் என்னோட பேண்ட் பாய்ஸ் நாங்கள் இருக்கோம். நான் எனக்கு ஆக்சுவலி அது ஏன் என்னால் எங்கே ஆரம்பிக்கிறது தெரியல. ஒரு பெரிய இயர்ஸ் கணக்கு, வருஷ கணக்கில் நாங்கள் பில்ட் பண்ணிட்டு வந்தது இந்த பேண்ட் சொன்னோம்ல. இந்த 2014 இப்போது வரைக்கும் நான் என்னால் சோலோவாகவும் வர முடியும், ஒரு பெர்ஃபார்மன்ஸ், ஒரு டீமாகவும் வர முடியும். ஸோ அந்தளவுக்கு நாங்கள் ஒரு பின்னால் ஒரு டீமே இருக்குது நம்மளுக்கு. ஸோ அது அங்கே நம்ம பார்ட்னர் வந்திருக்கார், ஜெயசீலன் இருக்கார், அப்புறம் அலா இருக்கார், அழகேந்திரன், அப்புறம் நம்ம இன்னும் நிறைய பாய்ஸ்லாம் இருக்காங்க. இப்போது நம்மளோட ப்ரொடக்ஷன், இப்போது நம்மளோட கம்பெனி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னா நம்மளுக்கு ஃபுல்லாக ஒர்க் பண்ணுற கேமராமேன்ஸ் இருக்காங்க, லைக் சாய் நாராயணன். ஸோ ஃபுல்லாக நாங்கள் எல்லாம் ஒரு கம்பெனியாக. அப்புறம் குகேஷ் ரூபன் இருக்காங்க. இவரெல்லாம் வந்து சீனுக்குள்ளே வந்து இப்போது நம்ம கூட வந்து மிக எனர்ஜெட்டிக்காக ரொம்ப ஹைப்பராக வேலை செய்கிறாங்க நம்ம கூட. ஸோ இன்னொரு டீம் ஆக்சுவலி இன்னும் நிறையா இருக்குது, சொல்லிகிட்டே போகலாம். தீனேஷ், அப்புறம் நம்ம இன்னும் பசங்க இன்னும் நிறையா இருக்காங்க. எல்லாம் ஒரு மாதிரி இயங்கிக்கிட்டே வரோம். ஆக்சுவலி எல்லாமே ஒரு விதத்தில் எனக்கு என்னுடைய உதவி செய்கிறாங்க தான். ஸோ எல்லாத்தோட உதவி இல்லாமல் முடியாது இன்ன வரைக்கும். அதான் சொன்னேன்னே, உதவி இல்லாத ஒரு மனுஷனே கிடையாது. ஸோ என் ஃபேமிலியும் சரி, அவங்க வந்து என்னைய பார்த்தாலே புரியும் அவங்களுக்கு. நான் ஃபேமிலி கூட வந்து இப்போது நான் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல முன்னவர். ஏன்னா நான் ரொம்ப எங்கேயோ போயிட்டேன், லைஃப்பில் எங்கேயோ போயிட்டு என்னைய புஷ் பண்ணுது என்னுடைய ஜாப், என்னுடைய பொசிஷன் போகுது. ஸோ பார்க்க முடியாட்டினாலும் அவங்க இருக்கிற இடத்துல அங்கேருந்து அவங்களோட சப்போர்ட்டை, அவங்களோட ஸ்டைலில் அவங்க இன்னமும் அவங்களும் எனக்கு என்னென்ன பண்ண முடியுமோ இது பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி திருமண பக்கம் எல்லாமே உதவிகள், நன்றிகள்லாம் வந்து இருக்கும். ஸோ நம்ம இண்டஸ்ட்ரியிலையும் நம்மளால் முடிஞ்ச சில கலைஞர்களையும் வளர்த்து விட முடியும். அதையும் நாங்கள் செஞ்சுருக்கோம். ஆக்சுவலி லைக் ஜுபேர் கான், ஏமஸ் பால், சபேஷ் மன்மதன், இவங்கெல்லாம் வந்து இவங்களோட பிரேக் த்ரூக்கு முன்னுக்கு வந்து நம்ம கூட அப்பயே நாங்களாம் ஒர்க் பண்ணி நிறையா ஃப்ரெண்ட் நிறைய ஜாப்லாம் செஞ்சுருக்கோம். ஸோ அதில் அச்சீவும் பண்ணியிருக்கோம். இப்போது சமீபத்தில் ரிவிஷன் ஒரு பையன் கிளாங்கில், ஸோ அவருக்கு ஒரு பாட்டு ப்ரொடியூஸ் பண்ணி சும்மா ட்ரைனா சேப் லாய் லாய்னு ஒரு சாங் பயங்கர ஹிட் ஆகுச்சு. ஆமாம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் அது கொஞ்சம் ஒரு 2-3 லைன் பாடுங்க எங்களுக்காக. பெண்ணே நீ லாய் லாய் என்னோட லாய் லாய் இவியாவியோ மாய் மாய் கட்டாத பாய் என்ஜாய் யாய் யாய் ஜமாய் ஜாய் ஜாய் சினி ஐஸ்வர்யா ராய் பொல்லேவும் ஆய் தோவர என்னுடைய விக்டோரியா அவ இல்லாத நான் வெறும் சோம்பேறியா நான் காதலுக்குன்னு காத்திருக்கேன் விழி 2 பூத்திருக்கேன் வா. ரொம்ப 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 நன்றி. வயலில் போயிட்டு ரொம்ப நல்லா இருக்கு. நீங்கள் இவ்வளோ ஷேர் பண்ண விஷயங்க வந்து
எனக்கு ரொம்ப உங்களுக்கு எவ்வளோ நன்றி சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா நீங்கள் ஷேர் பண்ணுறது வந்து மக்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் இம்பேக்டாக போய் சேரும். நம்ம ஒரு ஸ்டெப் வைக்கணும். நம்ம தேடி போனா நம்மளுக்காக உதவி செய்யறவங்க வருவாங்க, இருக்காங்க. நம்ம உக்காந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு எனக்கு இது இல்லை, காசு இல்லை, அது இல்லை. நீங்க எப்படி உங்க செல்ஃபை செதுக்கி வந்தீங்க, அதெல்லாம் ஷேர் பண்ணது. அப்புறம் இவ்வளோ நல்ல மக்கள் உங்களுக்கு தூக்கி உங்களை விட்டாங்க, அதை திருப்பி நீங்க செய்யறீங்களே. உங்களை நிறைய பேர் தூக்கி விட்டதை நீங்க திருப்பி இப்ப எனக்கு செய்றீங்க. இன்னும் நிறைய பேருக்கு நீங்க செய்யறத நினைச்சு ரொம்ப பெருமையா இருக்கு சந்தேஷ். உங்களோட இந்த நல் எண்ணம், நல் செயல் தொடரணும். இன்னும் என்ன சொல்லுவாங்க, நிறைய பேருக்கு நீங்க உதவி நீங்களும் நல்லா பெருசா க்ரோ பண்ணணும். நிறைய பேருக்கு நீங்களும் உதவி பண்ணணும். நிறைய பாட்டு நீங்க பாடியிருப்பீங்களே, நிறைய கான்சர்ட்ஸ். உங்களுக்கு இன்ன வரைக்கும் ஒரு பாட்டு அப்படின்னா இத பாடுனா எனக்கு அப்படியே சோல்ஃபுல்லா தருமா, ஒரு லைஃப்ல என்னோட அதுதான் மெயின் பாட்டு அப்படின்னு ஒன்று பாடுங்களேன். இப்போ வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி இருக்குன்னா, நான் அந்த மாதிரி உணர்ந்தது கத்தி மேலே கத்தியும். அது வந்து அந்த லிரிக்ஸ் எழுதும் போதே நானும் என் ஒய்ஃபும் அப்போல்லாம் நாங்கள் ரொம்ப மர்ச் பண்ணி வேலை செய்வோம், எழுதுவோம் வீட்டில் உட்காந்து. எப்படி இந்த பாட்டு எழுதணும், லைன் பாய் லைன், எவ்ரி லைன் வந்து இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படி சொல்லிட்டு இன்ன வரைக்கும் பர்ஃபார்மன்ஸ் பாடும்போது ஒரு மாதிரியாக இருக்கும். ஒரு சோலில் கலந்துரும் அது. அந்த எவ்ரி டைம் என்ன ரீசன்னால லைக் லைன்ஸ் ஓகே 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 அந்த எல்லா லைன்ஸ் வந்து நான் ஒய்ஃப்காக எழுதுனது. சரி, எங்களுக்காக எங்க பாடுங்க அதே சோல்ஃபுல்லா. விதவிதமா கற்பனைகள் உள்ள நான் வச்சிருக்க மனசுக்குள்ள, ஓகே நான் நீ இப்ப சொல்லு, இந்த பூலோகத்தைய வாங்கி வாரேன். நீ என்ன வேணா சொல்லு, நீ எங்க வேணா நில்லு, அடி நான் உன்னை தேடி வாரேன். என் கண்ணுக்கு நீ ரோசா, நான் உன்னை தொட்ட ராசா, என் நெஞ்சத்தை அள்ளி தாரேன். பார்க்கடல் மேலே நான் கப்பலை ஓட்டுவேன், இந்த மண்ணில் மேட்டு பாலைவனத்தில் நடந்து போனவன், ஆழ்கடலில் கண்டெடுத்த அற்புத முத்து நீ, பூகடையில் நான் பிடிச்ச புதுமை மலருணி, கத்தி மேல கத்தி தலை சுத்தி மயக்கமுத்தி, தன்னால நான் உடஞ்சிட்டேன்னா. ரொம்ப நன்றி சந்தேஷ். ரொம்ப ரொம்ப எனக்கே கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. லிரிக்ஸ் எவ்வளவு அழகா இருக்கு. ஆமா, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. உங்க வைஃப் பிளஸ்ட் ரொம்ப. அண்ட் ஐ திங்க் இந்த கான்வர்சேஷன்ல ஒரு மேன்னா எனக்கு உங்க மேல ரொம்ப ரெஸ்பெக்ட் வருது. ஒரு கெரியரை நீங்க எப்படி பாக்குறீங்க, உங்க செல்ஃபை எப்படி கொண்டு வந்தீங்க, அண்ட் அன்பு இவ்வளோ வைஃப் மேல செலுத்துறீங்க. எவ்வளோ சாங் இருந்தாலும் அவங்களோட இது பண்ணது, அவங்களுக்காக பண்ணதுன்ட்டுன்னு அந்த அந்த லவ் அவ்வளோ ஜெனுவினாக மதிக்கிறீங்க, அந்த லவ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறீங்க, உங்கள் ஃபேமிலியும் அப்ரிஷியேட் பண்ணுறீங்க. ஸோ ஆஸ் அ ஹோலாகவே வந்து ஒரு ஹோலிஸ்டிக்காகவே நீங்கள் ஒரு 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 சூப்பர் ஹியூமன் பீயிங். நான் உண்மையிலேயே சொல்லுவேன். இவ்வளோ எனக்கு தெரியாது உங்களை இந்த பாட்காஸ்ட் வர்றதுக்கு முந்தி. பட் யா, ஐ ஃபீல் லைக் யூ ஆர் சச் அ பேலன்ஸ்ட் ஹோலிஸ்டிக் ஒரு ஹீரோ. ஐ கேன் சே யூ ஆர் a ஹீரோ அப்படின்றது. யா, பிகாஸ் வாழ்க்கை இவ்வளோ அழகாக நீங்கள் கொண்டு போகிறீங்க. இவ்வளோ வந்தாலுமே எல்லாத்தையுமே அவ்வளோ அழகாக கொண்டு போகிறீங்க. ஸோ ஐ ரியலி அப்ரிஷியேட் தட் உங்ககிட்ட அப்படின்ட்டுன்னு. அதை தவிர்த்து சந்தேஷ்னா ஒரு வேர்ட்ல சொல்லலைன்னா என்ன? ஒன் வேர்ட், இதுதான் நான் அப்படின்னா. ஃபயர். வாவ், ஓகே. ஏன்னா எப்பயும் வந்து ஒரு ஒரு ஸ்பார்க் கொடுக்கணுன்ற ஒரு உணர்ச்சி, ஒரு திங்கிங், ஒரு ஸ்பார்க், ஒரு ஒரு ப்ரொடியூஸ் பண்ணாமல் அதில் ஒரு ஸ்பார்க் இருக்கணும். அந்த மாதிரி ஸ்டைல் இருக்கணும், ஒரு ராக்கிங் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி. ஸோ ஃபயர்னு சொல்லலாம். ஃபயர், நெருப்பு. சந்தேஷ் இல்லை, உங்கள் பெர்ஃபார்மன்ஸே எப்பயும் அப்படிதான் இருக்கு. கண்டிப்பாக. எப்படி அந்த ஒரு அச்சம் இல்லாமல், இந்த கொஞ்சம் வெக்கம் இல்லாமல், இட்ஸ் நாட் ஈஸி. லைக் எவ்வளோ பெரிய பெர்ஃபார்மராக இருந்தாலும் இப்போ உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குல்ல, நீங்கள் இறங்குனீங்கன்னா ஸ்டேஜ் அப்படியே கலக்குவீங்க. அந்த ஜோன் எப்படி வருது. ஸோ அது எப்படி உங்களுக்கு லைக் ஐயோ நம்ம லைக் நம்மளுக்கு அது பிடிக்கும், நம்ம அப்படியே இன்ட்ரெஸ்டிங்காக அப்படியே இறங்கிடுவோம் அதில், ஏன்னா நம்மளுக்கு பிடிச்சது. ஆனால் லைக் பயம் இருக்கா உங்களுக்கு? ஐயோ நம்ம இப்படி பண்றோமே, வெக்கமா இருக்கா, லைக் ஐயோ ஷையா இருக்கா? அதெல்லாம் எப்படி நீங்க அதை கோ த்ரூ அது பண்ணியிருக்கேன். சம்டைம்ஸ் இப்போ ஒரு 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 ஈவெண்ட்ல பாடினோமா, க்ரௌடோட ரெஸ்பான்ஸ் இருக்குல்ல, அவங்க வந்து ஒண்ணுமே இல்லை, லைக் அப்படி இருப்பாங்க. ஓகே ஓகே. அப்போ எனக்கு எப்படி தான் இருக்கும்,
அப்படி இருக்கும். ஆ ஐயோ இவங்க என்னத்தை பார்க்குறாங்க, இவங்க ரசிக்கிறாங்களா இல்லை என்னத்தை ஃபோக்கஸ் பண்ணிட்டு அப்படி பார்க்குறாங்களோ ஒரு மாதிரி எனக்கும் அந்த மாதிரிலாம் அவுட்காட்டாக எல்லாம் இருக்கும். நான் அது ரொம்ப கஷ்டப்படி எப்படா இதை உடைக்கிறது. ஓகே அதான் நான் ஒரு கம்ஃபர்டபுள் லெவலுக்கு வர்றதுக்கு எல்லாம் ஒரு மேடையில் மட்டும் பத்தாது. அந்த கம்ஃபர்ட் லெவல் எல்லாம் எந்த ஈவெண்ட்டில் என்ன இதாக இருந்தாலும் அந்த ஒரு கம்ஃபர்ட் எப்படி வர வைக்கிறதுன்ட்டு நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் இதில். ஏன்னா மக்களை புரிஞ்சிக்கணும். ஓகே ஸோ நிறைய இடத்துல எனக்கு ஒர்க் அவுட்டாக இருக்கும் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. ஸோ சம்டைம்ஸ் ஆஃபெல்லாம் பண்ணியிருக்கேன் பெர்ஃபார்மன்ஸை, அதெல்லாம் முன்ன அந்த டைமில். ஆனால் நான் யோசித்தேன், ஐயோ கண்ணா டெவலப் ஆகணும்னா இதெல்லாம் தாண்டி தான் போய் தான் ஒரு டெவலப் கண்டுபிடிக்க முடியும். இல்லைன்னா நான் இதிலே மாட்டிக்கிட்டேன்னா நம்மளை விட மற்றவங்க எங்கேயோ போவாங்க, நம்ம அங்கேயே இருப்போம். ஏன்னா அந்த அச்சம். அப்போ தான் என்ன பண்ணோம், சில ரெஃபரன்ஸ் எடுத்தேன், பார்த்தேன் மற்ற ஆர்டிஸ்ட்லாம் எப்படி கான்ஃபிடென்ட்டாக ஏன் அவங்க எல்லா மேடையிலையும் இப்படி கலக்குறாங்க. க்ரௌட்டை பற்றி ஒன்றும் அவங்களுக்கு போதரிங்க கிடையாது. அவங்களாவே ஃப்ரீயாகவே ஃபுல்ஃபில்லாகவே போகிறாங்க. அதெல்லாம் பார்த்து ஓகே என்னமோ ஒன்று இருக்கே அப்படி. அப்புறம் தான் பார்த்தா அது ஆக்சுவலி என்ன உண்மைன்னா அது நம்ம உள்ளுக்கு இருக்கும். அந்த ஜீவ அந்த சோலு உள்ளுக்கு இருக்கும். அது என்ன சொல்லுன்னா யாருக்காகியும் நீ பண்ண அவசியமே இல்லை. நீ ஒன்றையே செலிப்ரேட் பண்ணு, உன் பர்ஃபார்மன்ஸை நீ என்ஜாய் பண்ணு. உனக்கு பிடிச்சிருக்கா நீயே ஜட்ஜாவே நீ பெர்ஃபார்ம் பண்ணாலும் நீயே ஒரு ஆடியன்ஸாக இரு. நீ பண்ணுறது நல்லா இருக்கா நீயே பாரு. அப்போ நான் மிரர் பார்த்து பெர்ஃபார்ம் பண்ணுவேன் சம்டைம்ஸ். மிரர் அதெல்லாம் எனக்கு நல்ல ஒரு எக்ஸசைஸ். மிரர் பார்த்துக்கிட்டே நான் பாட்டை பாட்டு அது எனக்கு கான்ஃபிடென்ட் தரும். ஏன்னா பாட்டு படிச்சுக்கிட்டே பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே அட் த சேம் டைம் ஐ கேன் வாட்ச் அது என்ன நடக்குதுன்னு பார்த்து நான் என்னையே ஓகே ரைட் எனக்கே நான் மார்க் போட்டுக்கிட்டேன். அந்த மாதிரிலாம் பண்ணி இன்னைக்கு ஓகே தான். எந்த ஈவெண்ட்டில் கொண்டு போய் நீ விட்டாலும் ஐ நோ எப்படி நான் என் செல்ஃபாக நான் இருப்பேன். ஆனால் ரொம்ப நிறைய வேலை சொன்ன மாதிரி. ஏன்னா அது கான்ஃபிடென்ட் பில்ட் பண்ணுற விஷயம். ஸோ நம்மளை தேடி கண்டுபிடிச்சி நம்ம எப்படி ஒரு நம்மளை செதுக்கி எப்படி போல்டாக ஆக்குறது, எப்படி இன்றைக்கும் நம்ம என்ன மாதிரியான ஸ்டேஜஸில் நம்ம வச்சாலும் நம்ம அதுக்கு ஜெல்லாகி போகிற மாதிரி. ஓகே சாந்தி, ரொம்ப நல்லா இருக்கு கேட்கறதுக்கு. உங்க எப்படி நீங்க ஒரு போல்ட் எல்லாம் ஆக்சுவலி ஒரு ஒர்க் ஷாப்பே செய்யலாம்ல. ஆமா இல்ல போல்ட் எல்லாம் வந்து நேச்சுரலா வரும்னு நினைப்பாங்க. பட் ஆக்சுவலி உங்க ஜேர்னில இருந்து தெரியுது கிடையாது. நம்ம அதை வளர்க்கணும். நிறைய உங்களை மேடையில் விட்டு இப்படி பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆமா சொல்றேன். எஸ் 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 அது எப்படி ஆனால் நான் சொன்னல அந்த பார்வையிலேருந்து இன்னைக்கு மக்களை கைத்தட்ட வைக்கிற கட்டத்துக்கு அதை தான் சொல்கிறேன். அங்கே தான் நம்ம வேலையை இறங்கி செய்யணும். கைத்தட்டு வாங்கணும். பாட்டு படிச்சு முடிஞ்சா கைத்தட்டு வாங்கணும். அதுதான் உன்னுடைய சக்ஸஸ். ரைட். ஐ திங்க் நம்ம ஒரு எண்டுக்கு வர போகிறோம். ஸோ இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, இந்த தருணம் இப்போ வாழ்க்கை சந்தேஷ்க்கு எப்படி இருக்கு? இவ்வளோ கடந்து வந்து என் ஒய்ஃபுக்கு சரியான கால் வலி. இப்போ வீட்டில் விட்டுட்டு வந்துட்டேன். காலையிலே ஒரு ஷூட்டிங் முடிச்சுட்டு இன்னொரு இதுக்கு போகணும். இப்போ இது முடிச்சு இன்னொரு ப்ரோக்ராம் போவேன். ஸோ அவங்கள கூட இருந்து பார்த்துக்க முடியல. பாப்பா வேறு இருக்காங்க 2 வயசு. ஓகே. ஸோ யோசிச்சுட்டு என்னுடைய வேலையும் செஞ்சுட்டு இருப்பேன். இப்போ எப்படி அவங்க சமாளிப்பாங்க? அப்படி எதுவும் முடியலன்னா அவங்களுக்கு இதை ஹெல்ப் பண்ணணும், ஏதாவது ஆர்டர் பண்ணணும். அப்புறம் போர் அடிக்கும்ல. ஒரு 2 வயசு பிள்ளைய வச்சிருக்கிற ஒரு மனைவிக்கு எப்படி இருக்கும் அவங்க மைண்ட் செட்? எல்லா உமனுக்கும் தெரியும். அந்த ஒரு இதில் இருப்பாங்களே, அது கொஞ்சம் பேலன்ஸாக இருக்கணும். அப்பப்போ கம்பெனி கொடுத்துக்கணும். கண்டிப்பாக அது சிரமம். பார்க்க சின்னாங்க இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் அதில் ஒரு இதுவும் இருக்குது, கஷ்டமும் இருக்கும். அது சம்டைம்ஸ் வேறு வழி இல்லை, வேலையும் இருக்கும். ஸோ 2த்தையும் பேலன்ஸ் பண்ண சொன்னேன். ஸோ இந்த மாதிரி தான். ஸோ என்ன பண்ண முடியும்? சின்ன வெளியில் இருந்தாலும் என்ன அப்படின்ட்டு யோசிச்சு தான் இப்போதைக்கு இப்படி தான் ஓடுது லைஃப். ரெண்டும் அப்படியே ஃபேமிலி இருக்குது, எங்கிட்ட பிஸ்னஸும் இருக்குது, கரியரும் இருக்குது. அண்ட் ஒரு பாயிண்ட் வரும்ல, ஹூக்கு மாதிரி மாட்டிக்குவோம், அதுக்குள்ளேயே மாட்டுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹூக்கில் போயிட்டு தான் இருக்கும். நல்லா இருக்குது. நான் இப்போது என் மனநிலை ஸோ எது இறைவன் எது கொடுத்தாலும் ஐ அக்செப்ட். அண்ட் இது எனக்கு அட்லீஸ்ட் எனக்கு இந்த லெவல் வச்சுருக்கேன் போதும்.
இந்த ஜேர்னி பார்த்து ரொம்ப தேங்க்ஃபுல்லான ஒரு இந்த ஜேர்னி பார்த்து இங்க வந்து நிக்கிறீங்களே, ஸோ இந்த நிற்கும் போது இப்போ நின்று பார்க்குறீங்களே உங்களை நீங்களே பா சந்தேஷ் அப்படின்னு, ஸோ அது எப்படி இருக்கு அந்த ஃபீல்? இந்த வெர்ஷன் இப்போ என்னைய பார்க்க எனக்கு ரொம்ப எனக்கு எப்படி இருக்குன்னா, எப்பயும் ஒரு மனுஷன் திருப்தி ரொம்ப முக்கியம். திருப்தின்றது வாழ்க்கையில் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல. ஸோ நான் பார்த்துட்டு இவ்வளோ நாள் வந்தது கடந்து வந்தது இப்போது கம்பேர் பண்ணி இப்போது அது பார்க்கும்போது ஒரு ஸ்கேல் பண்ணுவோம்ல, எனக்கு ஓகே நல்லா இருக்கு, ஓகே பரவாயில்லடா, நீ எவ்வளோ ஓகே தான், நல்லா எவ்வளோ தாண்டி வந்திருக்க, எவ்வளோ பெட்டர்மெண்ட் பண்ணியிருக்கேன், இம்ப்ரோவைஸ் பண்ணி ஒரு நல்ல ஒரு வேர்ஷனாக இப்போ நீ இருக்கேன் அப்படின்ட்டு எனக்கு இதாக இருக்கேன். நீங்களே தட்டி கொடுத்துக்குவீங்க. அந்த இது ரொம்ப முக்கியம். நிம்மதி திருப்தி இல்லாத ஒரு மனநிலை இருக்கும்போது மனிதருக்கு எதுவும் கிடைக்க போகிறது இல்லை, ஒன்றும் கிடைக்காது. ஆக்சுவலி அது எப்படி அதை ஒரு ஒரு அப் அண்ட் ஒரு இதுலேருந்து ஒரு பெட்டர்மெண்ட் எப்படி வேணும்னா, இப்போ இருக்கிற அந்த இதில் வந்து ஃபுல்ஃபில்லாக செட்டில்டாக இருக்கணும். அப்போ இருக்கும்போது தான் நம்ம அது மேலே ஏதாவது ஆட் பண்ணும்போது அதை நம்ம உணர முடியும் ஃபுல்லாக. ஸோ நான் இப்போது அந்த இதில் இருக்கேன். ரொம்ப மெச்சூரிட்டி சந்தேஷ் உங்களுக்கு. ஸ்டேஜில் பார்க்கும்போது சந்தேஷ் ஃபன் ஃபயர் இதெல்லாம் தான் பார்த்தோம். பட் இன்னைக்கு வந்து இதெல்லாம் தாண்டி ஐ திங்க் நீங்கள் நிறையா இன்டர்வியூஸ்லாம் கொடுத்துருக்கீங்க. பட் வாட்ஸ் மோர் ஆஃப் உங்கள் மியூசிக்கல் ஜேர்னி. ஸோ இன்னைக்கு நான் வரும்போது இன்டென்ஷனோட வந்தேன். அது நம்ம நிறையா தெரியும். சந்தேஷ் ஒரு மனுஷனா என்னன்னு. ஸோ இன்னைக்கு எனக்கு உண்மையிலே உங்கள் மேலே இன்னும் ரொம்ப மரியாதை ரொம்ப ரெஸ்பெக்ட் வந்திருக்கு. என்னன்னா இந்த மெச்சூரிட்டிலாம் இப்படின்னு ஒரு நாளில் வந்திருக்காது. நீங்கள் இன்னும் நிறைய பேரை பார்த்து அவங்கக்கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட விஷயங்க, உங்களை நீங்களே கற்றுக்க மியூசிக்கை தவிர்த்து நான் நினைக்கிறேன் வாழ்க்கையிலையும் யூ ஆர் வெரி குட். இவ்வளோ உங்களுக்கு ஒரு ஒய்ஃபை எப்படி பார்த்துக்கிறது, பிள்ளை எப்படி பார்த்துக்கிறது, அதே நேரத்தில் கெரியர் எப்படி பார்த்துக்கணும், இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணணும்னா நீங்கள் நிறையா உங்கள் செல்ஃபுக்கே நிறைய நல்ல விஷயங்களை நீங்களே உங்களுக்கு டீச் பண்ணியிருப்பீங்க. ஆமாம், இது ஆக்சுவலி ரொம்ப ஹார்டான டாபிக். அதாவது இந்த ஃபேமிலி ப்ளஸ் ஜாப் எப்படி, அது வந்து உண்மையிலுமே ஒரு ஹார்டான விஷயம். ஆனால் அது ஒரு சக்ஸஸ் வேணும், அதை தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம எல்லாத்தையும் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவோம். எனக்கு தெரியும் எப்படி எப்படி அதை அதோட பியூட்டினஸ் வந்து அப்புறம் தெரியும். ஓ இப்படி தான் இருக்குது கேட்க, அதை புரிஞ்சு அழகாக ஹேண்டில் பண்ணலாம். தன்மை என்ன சொல்லுவோம், காமா ரிலாக்ஸா எல்லாம் அப்படி ஜாலி தான் வாழ்க்கை. ஆக்சுவலி ஜாலியாக இருக்கும், அவ்வளோதான். ஓகே மக்களே, ஸோ நம்ம டுவர்ட்ஸ் த எண்ட் வந்துட்டோம். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் என்னைய கூப்பிட்டதுக்கு. நான் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். அண்ட் ஆக்சுவலி நான் என்னோட பாட்காஸ்ட் மூலிமா நிறைய பேருக்கு இன்ஸ்பைரிங் ஸ்டோரிஸை ஷேர் பண்ணணும். நிறையா பேர் அவங்க வாழ்க்கையில் அவங்க நல்லா சந்தோஷமாக வாழணும், நல்லா வரணுன்றது என்னோட ஆசை. ஆனால் இன்றைக்கி உங்களை மீட் பண்ணதில் எனக்கு நிறையா இன்ஸ்பைரிங்கான விஷயம் நான் கற்றுக்கிட்டேன். அண்ட் வெறும் பாட்டு மட்டும் கெரியர் மட்டும் இல்லாமல் லைஃப்பை எப்படி ஜாலியாக சந்தோஷமா எல்லாத்தையும் ரசிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் அன்பாக பார்த்துக்கிட்டு நம்மளால முடிஞ்ச நல்லதை மித்தவங்களுக்கும் செஞ்சுக்கிட்டு எப்படி ஒரு ஹியூமனாக நல்லா வாழலாம் அப்படின்றத உங்ககிட்ட இருந்து இன்னைக்கு பார்க்க முடிஞ்சிச்சு சந்தேஷ். அண்ட் ரொம்ப உங்ககிட்ட நான் இன்ன வரைக்கும் அட்மையர் பண்ணுறேன். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் உங்களை பார்க்குறேன். ஐ ஃபீல் ஸோ பிளெஸ்ட். என்னன்னா உங்களோட ஹம்பிள், திருப்பியும் நான் சொல்ல நினைக்கிறது, இவ்வளோ ஹம்பிளாக இருக்கீங்க, இவ்வளோ சக்ஸஸை வாழ்க்கையில் பார்த்தும் இவ்வளோ ஹம்பிளாக இருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் பீயிங் தட் யூனோ. அண்ட் நான் எப்பயுமே என்னோட பாட்காஸ்ட்டில் என்னோட ஒரு சிக்னேச்சர்னா எல்லா பாட்காஸ்ட்லேயும் ஒரு கோட் ஷேர் பண்ணுவேன். ஓகே, யூஸ்வலி யாராவது ஃபேமஸ் பீப்புள் அவங்க கடந்து வந்த ஜேர்னிலேருந்து ஒரு கோட் ஷேர் பண்ணுவாங்க. ஆனால் உங்களுக்கு வந்து நான் எங்கேருந்தும் கோட் எடுக்காம நானே ஒரு கோட்டு செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகே, என்ன கோட்டுனா என் குரல் என் வரலாறு. யா, பிகாஸ் நீங்க செல்ஃப் மீட், இது உங்க ஹிஸ்டரி. நாளைக்கு நீங்க இல்லனா இருக்கு போல்டா இருக்கு. ஆமா, ஏன்னா உங்க குரலை கேட்டாலே ஒரு மேஜிக். அதை தாண்டி நீங்க இப்ப சொன்ன மாதிரி 13 பேரு இவ்வளோ கஷ்டம் ஒண்டியாவே பில்ட் பண்ணி வர்றதுன்னு இட்ஸ் நாட் அ பிக் திங். அண்ட் யூ ஹேவ் அ பியூட்டிஃபுல் ஃபேமிலி, எவ்ரிதிங். ஸோ உங்கள் அந்த குரலில் ஆரம்பித்து ஒரு வரலாறையும் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க. நாளைக்கு நீங்கள் இல்லைனாலும் சந்தேஷ் ஸ்டில் பேசப்படுவார். எல்லா லெஜெண்ட்ஸும் இந்த வேர்ல்டுக்கு என்னத்தை விட்டுட்டு போயிருப்பாங்க, அவங்களுடைய அந்த விஷயங்களை விட்டுட்டு போயிருப்பாங்க. ஸோ இன்றைக்கி லைக் எஸ்பி பாலா சார் இருக்கார்,
ஸோ இன்னும் நிறைய லெஜெண்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு இந்த விஷயத்தை வந்து லீவ் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஸோ இது தெளிவாக புரிஞ்சு நடந்தாலே சூப்பர். இதை நம்ம இன்னும் கொண்டு போகலாம். அது நீங்கள் சொன்ன அந்த என் குரல் என் வரலாறு, அது எல்லாம் எனக்கு மட்டும் இல்லை, எல்லா மனிதர்களுக்கும் சூட் ஆகும். ஆக்சுவலி என் குரல் அது வந்து ஒரு பொலிட்டிஷியனாக இருக்கலாம், ஒரு டீச்சராக இருக்கலாம், எல்லா பசங்க முன்னுக்கு ஸ்பீச் பண்ணுற டீச் பண்ணுற இதாக இருக்கலாம், இல்லை ட்ரெயின் பண்ணுற ஒவ்வொரு எல்லா துறையிலும் எல்லா மேனேஜர்ஸ் இந்த பொறுப்பில் ஒரு முதலாளியாக இருக்கலாம், பாஸ் இருக்கலாம், நம்ம நாட்டு முதலமைச்சராக இருக்கலாம், எல்லாத்தையும் தான் என் குரல் என் வரலாறு இருக்குல்ல. சந்தேஷின் குரல் சந்தேஷின் வரலாறு. தேங்க்யூ ஸோ மச். எனக்கு இது நீங்கள் இந்த கோட் இல்லை உண்மையா எனக்கு யோசிக்கும் போது லைக் என்ன கோட் எடுக்கலாம் அப்படின்றப்ப நோ, நீங்கள் வந்து ஒரு செல்ஃப் மீட். ஸோ இதுதான் அண்ட் உங்கள் குரல் இன்னைக்கு இந்த மூமெண்ட்ல எனக்கு என்ன ஃபீல் பண்ணுதுன்னா, பாட்டுக்கு மட்டும் இல்லை, இவ்வளோ ஜெனுவினாக மனசில் இருந்து என்னோட டாக் ஷோவில் பார்க்குற எல்லாத்துக்கும் பெனிஃபிட்டாக இருக்கணும்னு உங்கள் குரல் மூலிமா நிறையா நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணுறீங்க. ஸோ ஒரு பாட்டுக்கு மட்டும் இல்லாமல் நிறையா விஷயத்துக்கு உங்கள் குரல் பயன்படுது. இந்த குரல் ரொம்ப நாளைக்கு ஒழிச்சிக்கிட்டே இருக்கணுன்றது என்னோட பெரிய ஆசை. ஓகே, தேங்க்யூ. யா, ஸோ கடைசியாக இப்போ முடிக்கிறோம் ஒரு பாட்டு க்ளோசிங். யா, ஸோ தட் ஒரு பியூட்டிஃபுல் மெமரியாக இது க்ளோஸ் ஆகும் அப்படின்ட்டு. யா, என்ன பாட்டு பாடலாம் சொல்லுங்க. உங்க சாய்ஸ். தி லாஸ்ட் ஒன் இஸ் யோர் சாய்ஸ். என்னோட டாக் ஷோக்காக ஒரு டெடிகேஷன் பண்ணுங்க. ஓகே, என்னோட நியூ சாங் ஒன்று ரிலீஸ் ஆக போகுது. அதில் ஒரு ஃபியூ லைன் பிளாஞ்சா பண்ணுறேன். ஓகே. ஒரு பம்பை ஒரு தவிழு ஒரு உரிமை அதை அடிச்சு என் காதலை தான் சொல்ல போகிறேம்மா. மகராசி முத்து பேச்சு உன்னை நினச்சி மனம் தவிச்சு நான் ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறேம்மா. தரமட்டமான உலகத்தில் தராசு போல ஒன்றை தாங்கிடுவேன். தருதலையா நான் இருப்பினிலும் தாமரையா உன்னை கையில் ஏந்திடுவேன். டண்ட நக்கர 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 டவுடம் கட்டுற டவுடம். ஒரு பம்பை ஒரு தவிழு ஒரு உரிமை அதை அடிச்சு என் காதலை தான் சொல்ல போகிறேம்மா. மகராசி முத்து பேச்சு உன்னை நினைச்சி மனம் தவிச்சு நான் ஆர்ப்பாட்டம் பண்ண போறேம்மா. ரொம்ப கமிங் சூன். யா, thank you so much. ரொம்ப நல்லா இருக்கு சந்தேஷ். எப்பயுமே நீங்க இந்த எனர்ஜியோட, நல்ல ஹெல்த்தோட, நல்ல மனபலம் உங்களுக்கு அது நிறையாவே இருக்கு. நல்ல மனபலத்தோட, நல்ல எல்லா பிளெஸ்ஸிங்ஸோட இதே மாதிரி சந்தோஷமாக நீங்களும் இருக்கணும், நிறையா பேருக்கும் உங்கள் சந்தோஷத்தை ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணணுன்றது என்னோட ஆசை. ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.